இருக்கிறோம். கொரோனா 2000ஆம் ஆண்டு நாங்கள் ஆரம்பித்தோம் கொரோனா. ஆமா 2024 இருக்கின்றோம். அதனால நல்ல புடம் போட்ட தங்கமாக என்னுடைய மாணாக்கரை மாற்றி கொண்டு வருவதிலே எனக்கு உண்மையாகவே மன நிறைவும் மன மகிழ்ச்சியும் தான். ஏனென்றால் எங்கு சென்றாலும் உடனடியாக ஒரு கவிதை எழுத வேண்டுமா, ஒரு வாழ்த்து எழுத வேண்டுமா, கொஞ்சம் கூட தயங்காமல் ஒரு 2 நிமிடத்திலே அவ்வளவு அழகாக ஒரு 4-5 வரிகளை கொண்டு வந்து விடுவார்கள். அந்த அளவிற்கு சிறப்பிற்குரியவர்களாக நாங்கள் வளர்த்து வளர்த்து எடுத்துக்கொண்டிருக்கின்றோம், ஒரு குழந்தையை வளர்ப்பது போல. அப்படித்தான் இன்றைய கவியரங்கும் மிக மிக சிறப்பு. ஒருவருடைய கருத்து அடுத்தவரிடம் இல்லை, அது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இன்னொன்று, ஒருவர் தொட்ட பா வகையை மற்றவர் தொடவில்லை, அதையும் சொல்லணும். ஏன்னா ஆளுக்கு உங்கள் விருப்பமான பாவகையில் என்று நான் சொன்னவுடன் அதுல நிபந்தனை கொடுக்காத காரணத்தினால் அவரவர் விருப்பத்திற்கு மிக அற்புதமான கவிதையினை வாசித்திருந்தார்கள். விருத்தம் என்றால் ஒரு 3 விருத்தம் 4 விருத்தத்தோடு, இதுவே கொச்சக கலிப்பாவாக இருந்தால் ஒரு 5 கலிப்பாக்களோடு அழகாக அவரவருடைய நேரமும் சரியாக இருந்தது. மிக மிக அற்புதமான ஒரு கவியரங்கம். தவற விட்டவர்கள் வருந்துவார்கள் நிச்சயமாக, ஆகா தவற விட்டு விட்டோமே இன்றைய இந்த கவியரங்கினை என்று. ஆனாலும் கூட அவர்களின் பணி, அதை வேறு வழியின்றி அவர்களால் வர இயலாத ஒரு சூழல் இருந்தாலும் கூட நம்மை எல்லாம் வாழ்த்தி கொண்டே இருப்பார்கள் ஏக்கத்தோடு என்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளும் இருக்கின்றது. அதே போலவே புதிதாக இணைந்து கொண்ட வீரா பாலச்சந்திரன் சகோதரர் என்னுடைய அது மிக பண்பட்ட மாணாக்கரில் ஒருவர். ஏனென்றால் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து அகரத்திலிருந்து சொல்லிக் கொடுப்போமே, அது போல முதல் வகுப்பிலிருந்து விடாது கற்றுக்கொண்டு மிக அற்புதமாக பல கவியரங்கங்களிலே ஜொலித்துக் கொண்டிருப்பவர், ஒளிர்ந்து கொண்டிருப்பவர், மின்னிக் கொண்டிருப்பவர். அதோடு அவருடைய வாசித்தல் திறமையும் சரி, அவருடைய அந்த கவி வளமும் சரி, வர்ணனையும் சரி, அனைத்துமே மிக அற்புதமாக இருக்கும். அந்த வகையிலே இன்றைய கவிதையும் நான் விடாது கேட்டதன் காரணமாக அவருடைய கவிதைகளை என்னால் எடுக்க முடிந்தது. இல்லை என்றால் புதிதாக கேட்பவர்களுக்கு அதனுடைய அந்த எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் கடினமாக இருந்திருக்கும் தான். ஏனென்றால் இணைய சிக்கல் இந்தியாவிலும் இலங்கையிலும் நிச்சயமாக இணைய சிக்கல் அதிகமாகவே உண்டு. அதன் காரணமாக அப்படி விட்டு விட்டு வந்திருக்கலாம். இருந்தாலும் முதல் முறையாக காலடி வைத்திருக்கின்றார் நம்முடைய கன்னி மாணவராக பாமுகத்திற்கு. அந்த வகையிலே அவரையும் வாழ்த்தி கொண்டு, ஏனென்றால் தற்போது நம் திருப்புதல் தான் செய்து கொண்டிருக்கின்றோம். அதனால் வந்து இணைந்து கொள்ளலாம். மீண்டும் கலிப்பா கட்டளை கலிப்பாக்குள்ள கலிப்பா 90% நாங்கள் நிறைவு செய்து விட்டோம். மீதம் இருக்கின்ற 10% மட்டும்தான். அந்த வகையிலே திருப்புதல் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. இணைந்தவர்கள் இணைந்து கொள்ளலாம், அதுதான். அந்த வகையிலே இவரும் இணைந்து கொள்ளலாம். 1 மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் 10 நிமிடங்களோடு நம்முடைய இந்த நிகழ்ச்சி எப்போதுமே நிறைவு பெற்றுவிடும். வெகு நேரத்திற்கெல்லாம் கொண்டு போகாது என்பதையும் அவருக்கு சொல்லிக்கொண்டு, கோசலா அம்மா அவர்களின் கவிதை, அதே போலவே செல்வநாயகி அம்மா அவர்கள், அதாவது அவர்கள் உண்மையாவே என்னென்ன சொற்களை எடுப்பார் என்று பார்ப்பதற்கே நான் செவியெல்லாம் தீட்டி கொண்டு உட்கார்ந்து. ஏன்னா அவ்வளவு அழகான சொற்களை, ரொம்ப அழகான ஒரு சொல்லாடலை பயன்படுத்தி இருந்தார். அதே போலவே நம்ம கமலாமா ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த உடனே எனக்கு மனசுக்கு அப்படியே அவர் கவிதையை விட எனக்கு அவரை பார்த்ததே பயங்கர மகிழ்ச்சி ஆகிவிட்டது. அந்த அளவுக்கு, ஏன்னா ஒரு குழந்தையை செட்டில் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே தான் இங்கே நிம்மதியாக வந்திருக்கும் போது அவருடைய அந்த மகிழ்ச்சி நன்றாகவே தெரிந்தது. தொடர்ந்து வர வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை அவருக்கு விடுத்து, ஒவ்வொரு முறையும் சிவதர்ஷினி ராகவன் இல்லாத வகுப்பே இல்லை என்று சொல்லலாம். ஒரே ஒரு முறை மட்டும் அவரால் வர இயலாத ஒரு சூழ்நிலை, அப்போது மட்டும் நானே நெறிப்படுத்தி கொண்டேன். இல்லை என்றால் முழுக்க முழுக்க சிவதர்ஷினி ராகவன் இல்லாத வகுப்பே இல்லை. அவருக்காக என்று ஆரம்பித்த வகுப்பு தான் இது. இங்கே பலரும் பயன்பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்காக களம் தந்து வழிபடுத்திக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பாமுகம் தொலைக்காட்சி நிர்வாகத்திற்கும், என்னுடைய அருமை சகோதரர் அதிபர் நடாமுகன் அவர்களுக்கும், என்னுடைய அருமை சகோதரி அன்பு சகோதரி
வாணி மோகன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்தினையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. நன்றி. ஒரு முழுமையான கவியரங்கமாக இருந்தது 103வது. 104வதுக்கு நாங்கள் ஏற்கனவே வீட்டு பாடம் கொடுத்திருக்கிறோம் சென்ற வாரமே. ஆகவே அதை எல்லோருமே பார்த்து வரும் அடுத்த வகுப்பிலே 104வதிலே இணைந்து கொள்வார்கள். செல்வி நித்யானந்தர்கள் களப்பணியிலே இப்பொழுது இருக்கிறார். அவரையும் இப்போது நாங்கள் வாழ்த்தி நன்றி. இத்துடன் நாங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி நன்றி. நீ நகுலா சிவநாதன் நிகழ்ச்சி இருக்கிறது, அது வரை பிரபாணி வந்துடுவார். பரவாயில்ல, அப்ப முடிஞ்சிடுந்தான். நீங்கள் இருக்கத்தான் வேண்டும். நித்யானந்தன் சமைச்சிட்டாரு தானே? நாங்க சாப்பிட்டேன். நான் உங்களோட கேட்கல, சாப்பிட்டுட்டேன். நான் 12 ஆளுக்கு சாப்பிட்டுடுவேன். இப்ப இல்ல இப்ப வந்துட்டு ஆம் இல்லை சொல்லக்கூடாது அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம சிவதர்ஷன் கிட்ட வந்துட்டு. ஆமா. வணக்கம் சிவதர்ஷினி அவர்களே, வணக்கம் ஆசிரியர் அவர்களுக்கும் சரஸ்வதி ஆசிரியர் அவர்களுக்கும் அவர்களும் வணக்கம். நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன். உங்கள் பாக்களை ரசித்து சுவைத்துக் கொண்டிருந்தேன். மிக அழகாக எல்லோரும் தங்கள் பாக்களை தந்திருந்தார்கள். நானும் ரசிக்கும் போது பார்த்தேன், எல்லாரும் ஒவ்வொரு பாவகையில வந்திருந்தார்கள். வரும்போது ஆசிரியர் அதை சொல்லி குறிப்பிட்டிருந்தார். மிக சிறப்பு. எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். எங்களுக்கும் கேட்க ஆசையா இருக்கு. அந்த கவிதைகளை அந்த லய தாள அந்த நயமோடு கேட்கும் போது இன்னும் அது அழகு மேலும் மேலும் மெருகாக தெரிகின்றது. ரசிக்கக்கூடிய அளவில் இருக்கிறது. மேல மிக சிறப்பு. எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி சரஸ்வதி ஆசிரியர்களுக்கும் நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன். இல்ல, இனிமே வளர்க என்று யாரும் சொல்லிவிட முடியாது. அவ்வளவுதான் வளர்ச்சி. வாழ்க என்று சொல்லுவோம். சாந்தினி துரையரங்கன் எப்பொழுதுமே வாழ்த்துபவர். அவர் கேட்ட உடனே ஓடி வந்து இந்த நிகழ்வை வாழ்த்துக்கிறார். சாந்தினி அம்மா, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. அவர் நடன ஆசிரியை, அவர்களுடைய முற்றத்து மல்லிகை தொகுப்பாளர். நன்றி அம்மா. ரசிப்பேன். நல்ல ரசிகை உண்டு. நான் நல்லா ரசித்துக் கொண்டிருக்கிறேன். உணர்வு இருக்கபடியா கலை பக்கமாக இருக்கு. கலைத்துறையில் இருப்பவர்கள் ரசிகர்கள். அவர் நகுலா சிவநாதன் அவர்கள் இன்னும் வரையில போல நடக்குது, காணவில்லை. வந்து விட்டேன். நகுலா சிவநாதனுக்கு நன்றியை. வணக்கம். கவியரங்கு நான் கேட்கல. 10 நிமிஷம் முதல் தான் வந்தேன். திருநாள் நல்வாழ்த்துக்களை, சிறப்பு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஞானசேகரன் நேற்று கதைச்சிருந்தார் என்னோட. இன்றைக்கு சித்திர திருவிழா நிகழ்ச்சி கண்டு நன்றி. காலம் போகட்டும். நானும் கவிதை நேரத்துல மட்டும் இந்த கவியரங்குல மட்டும் கலந்து கொள்ள வாரேன். எனக்கும் பணியலாலதான் என்னுடைய தாமதங்கள். ஆனாலும் நான் எல்லா பாடங்கள் முழுதுமே நான் எழுதக்கூடிய வல்லமை இருக்கிறபடியால் எனக்கு சரியான சூட்டபிளான நேரங்கள்ல உங்களோட கலந்து கொள்றேன். அதனால சரஸ்வதி வாழ்த்திக் கொள்றேன் எப்போதும். ஆமா, நன்றி. உங்கள் எல்லாருக்கும் சிறப்பு வாழ்த்துக்கள். நான் மறு ஒலிபரப்பில கேட்கிறேன். அதனாலதான் தாமதம். ஏன்னா முதல் தெரிஞ்சிருந்தா உங்களை கொஞ்சம் 1 மணி நேரம் முதல் தந்திருப்பேன். ஆனால் எனக்கு ஒரு டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் போனால் அவர் திடீரென அவசர நோயாளியை பார்க்க போனதால எனக்கு ஒரு தாமதமா போய்விட்டது. இன்றைக்கு விட்டால் எனக்கு திருப்பி அப்பாயின்மெண்ட் 1 மணி ஆதத்துக்கு மேல செல்லும் மண்டபடியா எங்களோட வேலைத்தலங்களுக்கு கொடுக்க வேண்டியதா இருந்தபடியா நான் அங்க நிக்க வேண்டியதா போச்சு. அதனால இன்றைக்கு இந்த நேரத்தை பின்னுக்கு அதிபர் தந்திருக்கிறார். 1 மணிக்கு பிறகு செய்யுங்க. நன்றி. உங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றிம்மா. நன்றி. ஆமா, நாங்கள் இனி எங்கட நிகழ்வோட செல்லுவோம். நன்றி டீச்சர். நன்றி. மற்றவர்களும் நின்றால் பேசிக்கொள்ளுங்கள். என்னுடைய தலைப்பின் ஆமா, இதுவரை நேரமும் மரபு கவி கற்போம் நிகழ்வு நடைபெற்றது. சரஸ்வதி பாஸ்கரன் ஆசிரியர் அவர்களது நிகழ்வில் இணைந்து கொண்ட அன்பு உறவுகள், உங்கள் அனைவருக்கும் நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக குடும்ப குவலையன் நகுலா சிவநாதன் அவர்களின் தொகுப்பில் இணைந்து கொள்ளுங்கள். கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகள் நீங்களும் இணைந்து சிறப்பித்துக் கொள்ளலாம். வணக்கம் நகுலா. இனிய வணக்கம் அன்பு உறவுகளே. இனிய வணக்கம் செல்வி நித்யானந்தன். இனிய வணக்கம் வாணி மோகன். நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கும் இந்த நிகழ்வு குடும்பம் குவலியர்.
குடும்பம் குவலயம் இன்று 968வது நிகழ்வினூடாக உங்களை சந்திக்க வருகின்றது. ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒவ்வொரு தலைப்பினூடாகவே முகிழ்த்து வரும் இந்த நிகழ்வு அடுத்த சந்ததிக்கு ஒரு வரப்பிரசாதமா குடும்ப குவலயம் குடும்ப பிரச்சனைகள், பிள்ளைகளின் வளர்ப்பு, கல்வி முறை போன்றவற்றை தாங்கி வரும் களமாக உங்கள் முன் விரிகிற நிகழ்வு குடும்பம் குவலயம். இன்று குடும்ப குவலயம் தாங்கி வர்ற தலைப்பு அதாவது நட்பை நான் எடுக்கலாம் என்று இன்றைக்கு எடுத்திருக்கிறேன். அதாவது எப்படி பார்க்கிறோம்டா, இன்றைய காலத்தில் இந்த நட்புகள் குறைவாக காணப்படுகின்றது. அது ஏன்? காலச்சூழலா, நேரமின்மையா, என்ன காரணம் என்று கேட்டிருக்கிறேன். நீங்களும் உங்களோட அனுபவத்தினூடாக தெரிந்தவர்கள் பேசிக்கொள்ளலாம். அதற்கு முதல் என்னுடைய என்னுடைய குரலில் ஒரு குரலை தர வருகின்றேன். நபில் தோறும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளரின் நட்பு. அதாவது பண்புடையாளரின் தொடர்பு, நான் பண்புடையாளரின் நட்பு என்று ஏன் சொல்லுகிறேன் என்றா, நூலை கற்கும் போது அந்த நூலால ஒரு இன்பம் எங்களுக்கு தருவது போல பண்பாளர்களின் நட்பு பழகுந்தோறும் இன்பம் தரும் என்றால், நீங்க பாருங்கள், ஒரு கற்ற சூழல் அல்லது நல்ல நட்பு சூழல்ல இருக்கிறவர்களுடைய ஒரு நட்பு எங்களுக்கு கிடைக்கும் போது உண்மையிலேயே மிக மகிழ்ச்சியாக இருக்கும். காரணம், பல விடயங்களில ஒரு புரிந்துணர்வு, ஒரு நல்ல விடயங்களை எடுத்து சொல்ற தன்மை, இவற்றை பார்க்கும்போது அந்த நட்பு ஒரு பலமானதாக பண்புடைய நல்ல நட்பாக இருக்கும் என்று திருவள்ளுவரின் குரலோட நானும் சொல்லிக்கொண்டு, இன்று நாங்கள் இந்த கால சூழலில ஏற்படுற நட்பை நீங்கள் எடுத்துக்கொண்டால் நட்பு எப்போதும் உப்பு போதையவே இருக்கும். அதாவது பாடசாலை வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைத்த நட்பு தான் முதல் நட்பாக இருக்கும் எனவருக்கும். அந்த நட்பை நீங்கள் நினைச்சு பாருங்கள். நாங்கள் தாயக சூழல்ல இருந்து ஒரு 5ஆம் ஆண்டோ 10ஆம் ஆண்டோ 11ஆம் ஆண்டு மட்டும் அந்த கூடுதலாக அந்த மாணவர்களோட, அதாவது ஒரு திறமையான மாணவர்களாக இருந்தோம்னா ஒரு கூட்டம் அப்படியே எங்களோட தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கும். இன்றும் திருமணம் ஆகின பின்னரும் நிலைக்கிற நட்புகளும் இருக்கின்றன. ஆனால் புலம்பெயர்ந்த சூழலில பார்க்கும்போது அந்த நட்பு ஒரு விதிபடுதலான நட்பாக இருக்கு. சின்ன நல்ல நட்பாக இருக்கும். கொஞ்ச காலத்துல ஏதோ ஒரு விதத்துல அது கலன்று ஒன்று போய்விடுற நட்பாகவும் இருக்கும். அவை அந்த நட்பு எப்படி சொல்லுகிறார்கள்டா, தூய்மையானதாக இருக்க வேண்டும். என்றால் ஒரு சிநேகிதியோட நான் பழகுறேன்டா, என்னுடைய விடயத்தை நான் சொல்வேன், அவளுடைய விடயத்தையும் எனக்கு சொல்லுவாள். அப்ப அங்கே ஒரு அந்யோன்யமான பகிர்வு இருக்கும். அந்த பகிர்வு இல்லாட்டி அந்த அன்பு நிலைக்காது. ஆனாலும் மேற்கத்திய நாடுகளில் நட்பு என்பது மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதாவது சின்ன கிண்ணக்காடிலே குழந்தைகளை பாருங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட் இருக்குதா, அப்படி நட்பு இருக்க வேணும் என்றே ஆசிரியர் சொல்லுவார். அப்படி இல்லாத பிள்ளை ஒதுக்கப்பட்ட பிள்ளையாக வந்துவிடும். அதாவது நான் சொல்றேன், நட்புகள் இல்லாவிட்டால் எப்படி எங்களோட வாழ்க்கை இருக்கும், எப்படி அடுத்த சந்ததியின் வாழ்க்கை இருக்கும் என்று நாங்கள் நினைச்சு பார்க்கலாம். எனவே நேயர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அவர்களை எடுத்துக்கொண்டு மிக ஒரு சுவாரஸ்யமாக சில நேரங்களில் எனக்கு படித்ததை இப்பொழுது நான் டாக்டரிடம் இருந்து பார்க்கல ஒரு விடயத்தை படித்தேன். உலகத்துல மிக நீளமான ட்ராம் எங்க இருக்குதுன்றதை கண்டுபிடிங்க. ஆனா மறுமொழியை இறுதியில சொல்லுங்க, ஏனென்றால் மற்றவர்களும் கொஞ்சம் யோசிக்கட்டும். என்றதையும் கேட்டுக்கொண்டு நான் அறிந்ததை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் இருக்கின்றேன். மிக்க நன்றி. தேடிக்கொள்ளுங்கள். அதாவது ஐரோப்பாவில, நான் வேற நாடு சொல்லல, ஆனாலும் உலகத்துல மிக நீளமான ட்ராம் அது எங்க இருக்குது, எந்த நாட்டில் இருக்குது என்றதை சொல்லிக்கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு முதலில நான் யாரை கோசலா ஞானத்தை எடுத்துக்கொள்ளுகிறேன். காரணம் அவர் கெதியா போகணும்னு நினைக்கிறேன். வணக்கம் கோசலா ஞானம். தண்ணி எடுக்க சொல்லி அவர் வேறுங்கள். இனிய மதிய வணக்கம் செல்வி. மதிய வணக்கம். வணக்கம் நகுலா. வாங்க. இனிய மதிய வணக்கம். தொடர்ந்து இதுலயே இருந்து கொண்டிருக்கிறோம். என்னன்னு சொன்னா வீட்டு வேலை பழுக்கள் இருக்குதானே, எடுத்ததுக்கு நன்றி. என்ன முதலாவது எத்தனை பேர் இருக்கணும், முதலாவது நான் அதான் யோசிச்சேன். நான் தெரியும் நீங்க கூட கணவற்ற நேரம், அதனால சரி. தோள் கொடுப்பான் தோழன் சரி என்று சொல்லுவார்கள். ஆனா அத மனதில வச்சுக்கொண்டு நட்பை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும்.
புலம்பெயர் மண்ணில நேரமின்மையும் ஒரு காரணம். ஓகே. நட்பை வளர்க்கிறதுக்கு நேரமின்மையும் ஒரு காரணம். அதாவது வேலைன்னு ஓடி திரிகிறதும் வீட்டு வேலையாளர்களாலேயும் அப்படி அந்த நட்போட இருந்து கூடி குலாவி அப்ப ஊர்ல நட்பு தேடுறதுக்கு நல்ல வசதி. ஒரு ஒரு நிகழ்வு நடந்துட்டா அது என்ன போன் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதோ? வணக்கம், நீங்க அட்டாக்களோட இருக்க கவனிங்கவா? சரி சரி சரி, ஓகே, நன்றி. சரியா, கோசலா ஞானத்துக்கு அவசரமாக போன் வந்து விட்டது. சரி, நன்றி. அடுத்து யார் பேச போறீங்க? சாந்தினி திரியரங்கன், வாங்கோ சாந்தினி டீச்சர். இனிய உற்சாகமான வணக்கம் அகுலாட்சியர் அவர்களுக்கும் செல்வி நித்யானந்தன் அவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற உறவுகளுக்கும் வணக்கம். நட்பு உண்மையில நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு சின்ன வகுப்புல நாங்கள் நர்சரிக்கு போறது, அதாவது முன்பள்ளிகளுக்கு போய்க்க ஏற்படுற நட்பு, எனக்கு அந்த நட்பு கிடைச்சது முன்பள்ளியில இருந்து நாங்கள் A-level படிச்சு யூனிவர்சிட்டி போகும் வரையும் எங்களுடைய தொடர்ந்த நட்பு இருக்குது என்னோட. ஆனால் இங்க அப்படி இல்லை. இங்க சூழலை பார்த்தோம்னா இங்க அப்படி இல்ல போடும். இங்க என்னென்ன மாறி இனம் தானே பிள்ளைகள். ஆனால் சில பிள்ளைகள் அந்த நட்பை கண்டினியூ அந்த தொடர்ச்சியா வச்சிருக்கணும். கிண்டகான்ல படிச்ச பிள்ளைகள் சில பிள்ளை நான் அறிஞ்சிருக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச பிள்ளைகள் 2-3 பிள்ளைகள் அந்த மறக்காமல் வச்சிருந்து அவைய அந்த இடையிடையில சந்திக்கணும். இங்க வளர்ற பிள்ளைகள் எல்லோரையும் சொல்ல மாட்டேன், ஒரு 1-2 பிள்ளைகள் எனக்கு தெரிஞ்ச பிள்ளைகள் அவ்வாறு இருக்கிறார்கள். அதைக்கு ஒரு நாள் கொடுத்து இந்த நாள்ல நாங்க சந்திப்போம் என்று சொல்லி சந்திச்சு செய்யற தன்மைகள் இருக்குது. ஆனா குறைவாகவே இருக்கின்றது. உண்மையில நட்பு என்றது எங்களுடைய சூழல் காரணம், நட்புக்கு முதல் காரணம் எங்களுடைய சூழலாக இருக்கிறது நினைக்கிறேன். நல்ல சூழல்கள் இருக்கும் பொழுது எங்களோட நட்பை நாங்களே பேணக்கூடியதாக இருக்கும். ஆனால் அந்த நட்பு தொடர்றது என்றது எங்களோட கையில தான் இருக்குது. நாங்கள் போக்குவரத்துகள் கதைகள் தொடர்ந்து இருக்குமா இருந்தால் அந்த நட்பு தொடரும். இல்லாட்டி எங்கேயாலும் ஒரு காணிக்க ஹலோ தான் போக வேண்டியதாக இருக்கும். இல்லாத அந்த நட்பென்று சொல்ல முடியாது. அதை கண்டால் ஆக்களை கண்டா ஹலோ சொல்லிட்டு போற மாதிரி தான் இருக்கும். நான் இங்க நகுலுக்கு சொல்லி வச்சுக்கிறேன், இந்த கால நகுன் அந்த கிரபிக் குரூப் அந்த தவழ்ற 3 வயசுல இருந்து 2 வயசுல இருந்து, ஆமா 2 வயசுல இருந்து ஒரு குரூப்புக்கு போனவர். அதுல இருந்து ஒரு துருக்கியா பிள்ளை, நல்ல ஸ்நேகிதம். அவர் கிண்ட காலையும் நகுலோட படிச்சவர், இந்த குறுஞ்சூலையிலையும் நகுலோட படிச்சிருந்தவர். ஆனால் இப்ப பெரிய சூளைக்கு போய்க்கு அவர் கெஷாம் சுலை போட்டார், இவர் கிம்னாசியத்துக்கு போயிட்டார். ஆனால் அவங்க பக்கத்துலதான் இருக்கிறாங்க. போக்குவரத்து எல்லாம் குறைச்சிட்டாங்க, நல்லா குறைச்சிட்ட, தொடர்பும் இல்லை. ஆனா கண்டால் கலோ சொல்லுவாங்க, கதைப்பாங்க, 2 நிமிஷம் கதைப்பினா அவ்வளவுதான். அந்த முந்தி அவைந்த வீட்டு அவர் இங்க வந்தெல்லாம் இவர் அவர்கிட்ட வீட்டை போயெல்லாம் இருந்து பழகி விளையாடி 2 மணித்தியாலம் 5 மணித்தியாலம் கூட இருந்து அப்படி இருந்தது. ஆனா இப்ப இல்லை, அவை இந்த தொடர்புகள் குறைஞ்சது. அவர் வேற பள்ளிக்கூடம், வேற பள்ளிக்கூடம், இவை இந்த அந்த படிப்புகள் வேற. மற்றது முந்தி போய்க்க 2 பேரும் கால்பந்து கொண்டா போய் வந்தவ. இப்ப அவரும் கால்பந்து வேற குரூப்பு போயிட்டார், இவர் கால்பந்தை விட்டுட்டார் விளையாடுறது. அப்ப அதாலையும் அந்த தொடர்புகள் இல்லா போயிட்டு நான் நெடுக்க ஐயா ஜோதா என்ன ஒன்று காலச்சூழல் என்று சொல்றீங்களா? காலச்சூழல் அல்லது மாற்றங்களும் பள்ளிக்கூடங்கள் சூழல். அவர் வேற பள்ளிக்கூடம் போனபடியால இவர் வேற பள்ளிக்கூடம் போனபடியால அவைந்த தொடர்புன்றது எனக்கு குறைவு, சரியான குறைவு, அது சரியான கவலை. என்னன்னா நல்ல பிள்ளை அந்த பிள்ளை திருக்கிக்கிற பிள்ளை. உண்மையிலேயே நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள. நட்பு ஏன் வேணும் என்று நினைக்கிறேன். நட்பு கட்டாயம் வேணும். என்னென்ன நட்பு இருந்தால்தான் நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை பரிமாறுவதற்கு உதவும். என்ன இல்லாட்டி நாங்கள் எங்களுக்குள்ளேயே தானே போட்டு வச்சிருக்க வேணும். நட்பு இல்லாட்டி நல்லதோ கெட்டதோ எங்களுக்கு கேள்வி ஏற்படுற நேரங்களோ அல்லது சந்தேகங்கள் இருந்தாலோ அதை பகிர்றதுக்கு ஒருவர் வேணும் தானே. முக்கியமாக அது சில வேளையில நாங்கள் எங்கண்ட சகோதரங்களுடைய அம்மா அப்பாடைய கேட்க முடியாத கதைகள் எல்லாத்தையும் நட்புகளோட கதைக்கலாம். ஆனா இவங்க இப்ப அப்படித்தான் செய்யறாங்க. இங்க பிள்ளைகள் அம்மா அப்பாவோட கதைக்க முடியாத கதைகள் எல்லாம் நட்புகளோட நல்லா பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை நான் பிள்ளைகளோட பழகுவதால சொல்லுகிறேன். நார்மல் தானே. இப்ப நீங்க சில விடயங்களை உங்களோட வாழ்க்கைன்ற இதுலயும் பாத்தீங்கன்னா கணவர் மனைவி அவைகளோட பகிர்றதை விட சில நேரம் நட்புகளோட பகிர்க்க எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறதா.
ஆமா இல்ல அதுக்கு சரியா நாங்கள் நினைக்கிறோம் எனக்கு அது சரியான என்னுடைய வயதொத்தவத்தானே என்னுடைய வயதொத்தவத்தை நாங்கள் 2 பேரும் புரிஞ்சு விளங்கி கொள்ற விதம் ஒரே மாதிரி இருக்கும். அவர் அந்த வயசு வித்தியாசங்கள் இருந்தால் விளங்கிக் கொள்ளைக்க வித்தியாசங்கள் இருக்கலாம். இது ஒரே வயசுக்கு விளங்கிக் கொள்வது இலகுவாக இருக்கும் நாங்கள் அவைக்குள்ளே சொல்லிக் கொள்கிறோம், அவைக்கு அவர்களுக்கு பகிர்ந்து கொள்கிறோம். அதனால நட்பு மிக முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். சரி, அப்படி நட்பு இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? அதாவது நாங்கள் நட்பு இல்லாவிட்டால் ஒரு காலங்கள் அப்படித்தான் இந்த வளர்ச்சிகள் வீதம் கூடுவதால, ஆனால் அதுல நட்போட சில பேரோட பழகின நட்போட சில பேரோட விளையாடினா, ஆனால் அந்த நட்புக்கும் நேரடியா கதைச்சு பழகுற நட்பும் வித்தியாசமானது, உணர்வுகள் உணர்ச்சி ரீதியாக வித்தியாசமானது. இனி நட்புகள் குறையும் என்னுடைய எதிர்பார்ப்பு அப்படித்தான் போய் கொண்டிருக்கிறது. என்னடா பிள்ளைக்கு கேன்போன் இருந்தா காணும் தானே அது விளையாடுவதற்கோ மெசேஜ் ரெண்டும் வருதா? காலச்சூழலும் வரும், நேரமின்மையும் வருதா? நேரம் இன்மை என்றது நான் எனக்கு அது காலத்துக்கு நேரமும் வர்றபடியால நேரமின்மை என்று நான் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஏனண்டா பாருங்க, இப்ப உழைத்து களைத்த மனிதனுக்கு ஓய்வு தேவை என்று நாங்க இருக்கிறோம், அதாவது ரெஸ்ட் பண்ணுவோம். அது போல நாங்கள் எல்லாரும் ஒரு ஓடி ஓடி உழைக்கிறோம். ஆனா ஒரு டக்கண்டு ஒரு சோபாவில வந்து இருந்தோண்டோ இன்றைக்கு நான் இந்த ஃப்ரெண்ட நீண்ட நாள் கதைக்கையில எனக்கு ஒரு ரிலாக்ஸா இருக்க வேணும், அவளோட பகிர்ந்து கொள்ள வேணும் என்று சிலவற்றை நாங்கள் பகிர்ந்து கொள்றது வழக்கம் தானே, அது ஒரு விருப்பம் தானே. அப்ப எங்களுக்கு ஒரு நட்பு எங்களுக்கு ஒரு ஆதரவா இருக்க தேவைப்படுகிறதல்ல, அதாவது எங்களுக்கு ஒரு ஆதரவு. அதே நண்டு எங்களுக்கு கேட்டமாட்டா என்ன பொறுத்தளவுல சொல்வேன், அது ஒரு ஆதரவா இருக்கும் எங்களுக்கு நினைக்கிறேன். அடிக்கொருக்கா செய்திகள் பெறது. ஆனால் என்ன பொறுத்தளவுல என்னது நட்பு நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு இப்ப வயது முன்பள்ளியில இருந்து யூனிவர்சிட்டி அந்த நட்புகள் தொடர்பு குறைவு எனக்கு, ஆனால் அந்த நட்பு இருக்குது இப்பவும். அது தொடர்பு குறையும் தானே. இப்ப எங்களுக்கு தூர வித்தியாசம் இருக்குது. இப்ப ஒரு ஆள் டென்மார்க்ல இருக்கிறா, ஒரு ஆள் அமெரிக்காவில இருக்கிறா. சும்மா எங்கேயோ ஒரு மாதத்துல ஒருக்கா நாங்கள் சில நேரம் போனது கதைப்போம், அவ்வளவுதான். அப்ப எங்களுக்கு தூரமும் எங்களை பிரிக்குது அல்லவா? அதுதான் இந்த கால சூழல்கள் என்று சொல்லிக்க அது ஓகே, அதுக்கு வரலாம். காலமும் எங்க சூழல் நாங்கள் இருக்கிற சூழல் தூரங்கள் அதுகள் என்றபடியால எங்களுக்கு அது நட்பில விரிசல் கொஞ்சம் விரிவு வார மாதிரி இருக்கு. ஆனால் அதை விரிவன்னு சொல்றது கேட்கும். ஏன்னா எங்க உள்ள நட்பு அப்படியே இருக்குது தானே, எங்க மனதில இருக்குது தானே நட்பு குறையல. அப்படி வச்சுக்கொண்டு இப்ப நான் ஒரு ஆளோட நட்பு என்று சொல்லிக்கொண்டு என்ன மனதில நான் வச்சிருக்கிறேன், ஆனா நான் எந்த ஒரு இடத்திலுமே அவாவோட வெளிப்படுத்தாம இருந்தால் அது நட்பாக இருக்குமா? ஆனா அவ சந்திக்கிற நேரத்துல தானேங்க அதை நாங்கள் நேரா சேர்த்து கதைச்சு இல்லாத சும்மா படங்கள் எடுத்து போடலாம். இப்ப வசதிகள் கூட இருக்கிறபடியால் அவ இப்ப படம் நானே இப்ப படம் அந்த அது ஒரு போலியா இருக்கும் நினைக்கிறேன். அது உண்மையான படம் எடுத்து போடுறதுலதான் நட்பண்டி இல்ல, உண்மையில உள்ளமும் உணர்வும் புரிந்து கொண்ட உறவுகள் தான் நிலைக்கு சொல்றாரு. அதாவது இப்ப நான் சாதாரணமா சாந்தினி நீங்கள் இப்படி சொல்லலாமே என்று சொன்னால் அது சில நேரம் கோபத்தை உங்களுக்கு உண்டாக்கியும் விட்டுடும். அப்ப அந்த உள்ளமும் உணர்வும் சரியான சிமூத்தா வந்தா தான் அந்த உறவு நிலைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு மட்டும் நினைக்கிறேன். இன்னொரு கேள்வி உங்கள்ட்ட கேட்கணும். அடுத்த சந்ததிக்கு இப்ப உதாரணமா நகுல் போன்ற ஆக்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில அந்த நட்பு தேவை இல்லை என்று நினைக்கிறீங்களா, தேவை என்று நினைக்கிறீங்க? இல்ல கட்டாயம் தேவை. மனிதரோட மனிதர்கள் சேர்ந்து பழகுற நட்பு மிக மிக முக்கியம். ஏனென்றால் ஒரு ஆபத்து அவசரங்கள் ஒரு நல்லது விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் நடக்கும் போது ஒரு துணை தேவை. துணை இல்லாம அதுவும் நகுலுக்கு முக்கியமாக தேவை. நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன், ஐயா நீ தனி பிள்ளைன்னு அவருக்கு தனியா தன்னை கவனிக்கணும். மட்டவே கவனிச்சா கொஞ்சம் கவலைகள் வாரது கூட. அப்ப நான் சொல்லிக் கொள்ளுவேன், ஐயா நீங்கள் உங்களுக்கு ஒரு தம்பி இருந்தா தங்கச்சி இருந்தால் நீங்க இப்படி கதைக்க மாட்டீங்கள் தானே. அம்மா ஏன் நீங்கள் அவருக்கு சொன்னீங்கள் உதயன் என்னோட நிற்பர் சில வேளையில. சரி, நீங்க சொன்ன மிக மிக முக்கியம். ஒரு பிள்ளை தனிப்பிள்ளையாக வீட்டில இருந்தால் அது தனிய பெற்றோர்களின் சுதந்திரத்தை எப்போதும் எடுத்துக்கொள்வது வழக்கம். அதாவது தன்னைய பேர் என்ன பேர் நான் அதே செய்யறேன், அம்மா செல்வங்க வச்சாலும் ஓடி வந்து அதை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி தன்னுடைய விடயத்தையே கவனிக்க சொல்லி நிக்கும் அந்த பிள்ளைகள். அப்படியான பிள்ளை சுயநலத்தோட வளர்ந்துடுமோன்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. அதனால
ஆமாம். அதனால பிள்ளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிலைக்கு வரணும்னா அது நட்போட தேவைதான் அந்த குழந்தை. நிச்சயமா கட்டாயம் தேவைங்க. பகிர்ந்து கொள்ளுதலும் விட மற்றது அப்பதான் இவைக்கு அந்த உறவுகள் அந்த அடிச்சு பிடிச்சு கோபம் வரைக்க கோவப்பட்டு சிரிச்சு கதைக்க சிரிச்சு அந்த கோபத்தை சாதிக்காமல் அதுலயே ஒரு சோஞ்ச நேரம் விட்டு அதை பழகுறதெல்லாம் அந்த நட்புகளோட பழகைக்கத்தான். இப்ப உறவு 4-5 பிள்ளைகள் இருக்க அந்த பிள்ளைய வீட்டுல 4-5 பேர் இருக்கணும் என்றால் அடிச்சு பிடிச்சு கோபிச்சு சிரிச்சு கதைச்சு செய்வினம், அதுகள் வளரும். ஆனா தனியா இருக்க அந்த அது அந்த தன்மைகள் பகிர்ந்து உணர்வு, அதை விட்டு கொடுப்போ புரிந்துணர்வு அத்தனையுமே ஒரு குழந்தை இன்னொரு குழந்தையோட விளையாடும் போதுதான் ஒற்றுமை என்பது என்ன, ஒரு வெற்றி தோல்வி எப்படி ஏற்றுக்கொள்வது, அது எப்படி எனக்கு மட்டுமா வெற்றி மற்றவனுக்கும் வெற்றி எடுக்க வேணும் என்ற ஒரு மனநிலையை உணர்ந்து கொள்ள கூட இந்த நட்பு எப்போதும் தேவையான ஒன்றாக சேர்ந்து பழகைக்க இயல்பா வரும். இப்ப தனிச்சு கொண்டிருக்க அதை கற்க வேணும். நான் இப்படிதான் இது படிச்சு அந்த ஒரு பார்த்த அனுபவங்கள் குறைவுதான். இப்ப சேர்ந்து வாழ்க்கை அனுபவங்கள் கூட நாங்க அனுபவம்ன்றது மனுஷ வாழ்க்கையில சரியான முக்கியம். அது கூட அப்ப அதால நட்பு முக்கியம். எத்தனை பிள்ளை இருந்தாலும் நட்புகள் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் நட்புகள் முக்கியம். எங்களுக்கும் நட்பு முக்கியம் என்று சொல்ல நான் நினைக்கிறேன். நிச்சயம். அதாவது மானிடரா பிறந்தவர்களுக்கு எப்போதுமே ஒரு மனிதன் சொல்லுவார்கள் மனிதன் ஒரு சிறப்பு விலங்கு என்று சொல்றாங்க. அந்த சிறப்பு விலங்கும் இனத்தோட சேர்ந்து வாழும் போதுதான் நம்மளுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக பார்க்கிறோம். அதாவது அல்லாவிட்டால் அவன் வாழ்க்கை தனி மனிதன் ஒரு மெழுகுதிரி போல ஒளிர்ந்துட்டு அப்படியே மடிகிறது இல்லை. நிறைய இனசனங்களை உருவாக்கி வாழ வேண்டும் என்றால் அங்கே ஒரு நட்பு தோழமை இருக்க வேண்டிய தேவை இருக்கிறதா. மிக அற்புதமாக நல்ல சிறப்பாக சொன்னீர்கள். எந்த மனதில உடனே எழுதுது அப்படியான கேள்விகளையோடையும் நாங்கள் பயணிக்க வேண்டும் என்று நான் நிச்சயமாக. நன்றி நன்றி நவுலா சிவநாதன் அவர்களுக்கு. நன்றி நித்யானந்தன் அவர்களை உங்களுக்கு வணக்கம் 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 சாந்தி. மிக்க நன்றி சாந்தி டீச்சர். அடுத்து நேவிசக்கா வாங்கோ. நேவிசக்கா வணக்கம் நவுலா அவர்களே. வணக்கம் சிவநாதன் தடுமாறுது. செல்விகளுக்கும் அன்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, நட்பு என்பது உண்மையிலேயே ஒரு மனிதருக்கு கட்டாயம் தேவைதான். அது தூரத்துல இருந்தாலுமே பக்கத்துல இருந்தாலுமே உணர்வுகளால உணரப்படுறதுதான் நட்பு. அந்த எங்களுக்கு ஒரு சோகங்கள் துன்பங்கள் வரும்போது நாங்க தூரத்துல இருக்கும்போது அந்த நட்பு ஐயோ எங்களுக்கு பக்கத்துல இல்லையே, நாங்க உங்களோட தோல் மீது சாய்ந்து அது பரிமாறிக்கொள்வதற்கு இல்லையேன்ற அந்த ஒரு உணர்வு வந்தாலும் இப்ப ஒரு டெலிபோன் மூலமாக கலைக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. இப்ப என்னுடைய மனதுல ஒரு கவலைகள் துன்பங்கள் சொன்னா என்னோட மனசுக்குள்ள ஏதாவது விஷயம் வழியில சொல்லினாக்கா அது ஆறுதல் அடையலாம் என்று இருக்கும்போது உடனடியாக டெலிபோன் எடுத்து அந்த நன்றியோட நான் என்னுடைய துன்ப விதங்களை பகிர்ந்து கொள்வேன். அவவும் இப்ப 2 பேருமே நான் ஒரு கிழமைக்குள்ள நான் டெலிபோன் எடுக்காட்டி அவங்க எடுப்பார்கள். எனக்கு என்ன காணையில உடம்பு எப்படி இருக்கு சுகமா இருக்கான்னு கேட்கிறார்கள். அப்ப நானும் அப்படித்தான். நாங்க வயசு போன நாங்க தான் எங்கட காலத்தை சொல்றேன். அந்த நாள்ல இருந்து இப்ப இந்த 10 வயசுல இருந்து நாங்க நட்பாகவே இருக்கிறோம். இன்னும் இப்ப இந்த நட்பை பற்றி சாந்தி டீச்சரிங் எனக்கு கேட்டுட்டேன். இப்ப நாங்க நட்பு ஏன் பிரிகிறது? இப்ப எங்களுக்கு தெரியும் கொட்டாம ஒரு இம்பார்ட்டன்டான ஒன்றுதான் வச்சிருக்க வேணும் என்று தெரியுது. ஏன் அந்த நட்புக்கு ஒரு விரிசல் வருது? விரிசல் வருதுன்னு சொல்றது என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க ஒரு விஷயத்த நீங்க உங்களோட பகிர்ந்து கொள்றா, ஒரு நன்றி பகிர்ந்து கொள்றா, நீங்க அதை உங்களோட மனசுல வைக்காம அந்த கதை வெளியில போனால் அவன் நினைக்கிறா நான் இவற்றை மட்டும்தானே சொன்னேன், அப்ப இப்ப இந்த கதை எப்படி போச்சு அப்படின்னு சொல்லும்போது மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் உருவாகும் போது அந்த நட்புல ஒரு விரிசல் வந்துவிடும். இல்ல அது இயல்புதானே. இப்ப நேசக்கா, இப்ப நீங்கள் சொல்லுற ஒரு விடயத்தை உங்களோட நம்பி போய் மற்றவர்களுக்கு அது எப்படி சொல்றாவோ தெரியா, மற்றவர்களுக்கு சொன்னதை கூட காதில வரையக்குள்ள அப்ப நீங்கள் அத ஒரு சீர்தூக்கி பாக்குறீங்க. அப்ப பாக்க பேனந்த நட்போட தொடர்பாக இருக்க முடியுமா? சொல்லுங்க. இல்ல நான் கேட்கிறேன், அவ போய் அப்படி சொல்லிட்டாண்டு வையுங்கோவன், அப்ப உங்களுக்கு அத கேட்டோன்னா ஒரு கவலைகள் வருகுதாண்டு வையுங்கோவன், பிறகு அந்த நட்பு தொடர்றதால நன்மையா இல்லையா? தொடரும். ஏனென்றா எங்களோட தீமைகள் அவர்கள் என்னுடைய நன்மைகள்ல அதிகமாக கணக்கெடுப்பதால் தான் அவர்கள் அந்த மன ஆதங்கத்துல சொல்லுகிறார்கள். உடனே நாங்க கேட்கலாம், அவங்கள்ட்ட அடிச்சு இப்படி இருக்காத வழியில வந்துட்டுது அப்படின்னு சொல்லும் போது அவர்கள் அதை உடனே கேட்கக்கூடிய அந்த பரிமாற்றங்கள் மனசுக்குள்ள வச்சிருக்காம கேட்கும் போது அவர்கள் சொல்ற விளக்கங்கள்
அப்படின்னு சொல்லும்போது சில எங்களுக்கு நன்மைகளை கருதியும் அவர்கள் சொல்லி இருக்கலாம். இல்ல நல்லது. இன்னொரு பக்கம் பார்த்தா சில மௌனங்கள் கூட எங்கட அந்த நட்பை நேர்மையாக இருக்குது என்று புரிந்து கொள்ள உதவும். அதுபோல நீங்க சொல்ற மாதிரி சில நேரம் அப்படி ஒரு மனக்கசப்பு இதுகள் சூழல் கருதி வந்துட்டாலும் மீண்டும் அதை ஒட்ட வைக்கலாம் என்ற ஒரு நிலை இருக்கிறது என்று சொல்றீங்களா என்ன? ஆமா, நிச்சயமாக இருக்குது. வேணுமென்று இருக்குது. என்ன சொன்னா இப்ப நாங்க தப்பிதவரையா யாரையாவது சொல்லிட்டோம்னு சொன்னா அவங்க அதன்கிட்ட சொல்லு போகுது. அப்ப அதை நாங்க 2 பேருமே பேசி தீர்த்து கொள்ளலாம். அந்த நட்பு அப்படி இடைவெளிகள் விடுறது என்ன காரணம்? நாங்க இவர் இப்படி சொல்லிட்டா நாம கலைக்காம இருந்துருவோம், நமக்கு தேவையில்லை இவங்க இருக்கிறத விட நாங்க நேரடியாகவே அவங்கள்ட்ட கேட்டு அந்த இதை அதை கிளியர் பண்ணி நேரடியாக எல்லாரும் கேட்கலாமோ தெரியவில்லை. இல்ல இப்ப கோபமா இருக்கிறவர்களுடைய நேரடியாக பேசும்போது சில நேரம் இன்னும் கோபத்தை கூட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குமோ என்ற ஒரு கேள்வியும் இருக்குமல்ல. அப்படி தெரிந்தவர்களோட நீங்க ஏன் நட்பாக இருக்கிறீங்க? அதுதானே கேட்கிறேன். எங்களுக்கு தெரியாது. இப்ப அப்படி எல்லாவற்றையும் தெரியாது. இப்ப தூரத்துல இருக்கிற நட்பா இருக்கும், ஆனா எங்களோட நட்பாகத்தான் நாங்கள் மனதுல வச்சுக்கொள்றோம். ஆனா அந்த நேரங்களில வந்து உணர்ச்சி கொந்தளிப்புகளை வச்சுக்கொண்டு ஒரு ஆளை நாங்கள் இடபோட இயலாது, இவர் கூடாதவர் உண்டு. சரி, எங்களுக்கு மீண்டும் அந்த தொடர்பு தேவை. அதை எப்படி நாங்க இணைச்சு கொள்ளலாம் அப்படி என்றா? இல்ல இப்ப நம்ம நட்போடு பழகும்போது ஒரு ஆள் உங்களை நான் பார்த்த உடனே நீங்க என்ன நன்றி உயிர் நன்றி நான் சொல்ல முடியாது. என்ன உங்களோட பழகி பார்க்க வேணும். உங்களோட நீங்க எப்படியான உங்களோட குணங்கள், எந்த குணங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா, நீங்க அந்த பழக்கத்திலையும் அந்த நடவடிக்கைகள்னால அந்த பழகுற பழக்கங்கள்லயும் அந்த சொல்லுகள் பேச்சுகள் ஒருவருக்கு உதவி செய்து வாழ்றதுலயும் அந்த நட்பு ஒன்றிச்சு போயிடும். அதால அந்த எண்ணத்தை தான் வந்தாலும் அந்த நட்பு வந்து விலகிறதுக்கு முடியாதுன்னு தான் நாங்க சொல்லிப்போம். என்னத்தை நாங்க ஒரு மனஸ்தாபம் வந்தாலும் ஒரு கிழமை பேசாம இருந்தாலும் திரும்ப ஒருக்கா டெலிபோன் எடுத்து எப்படி சுகமா இருக்கிறீங்க, என்னோட கோவமா அப்படின்னு கேட்கும்போது அந்த 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 பழைய விரிசல்கள் எல்லாம் மறைஞ்சு போயிடும். உண்மையான நல்ல நட்புகளுக்கு நீங்க சொன்ன மாதிரி மனசு தானா பிரிஞ்சு இருக்காது. ஏதோ ஒரு நேரம் கேட்க வேணும், ஏன் நீங்கள் இப்படி செய்த, நீங்கள் சரி அப்படித்தான் செய்தாலும் அதை சந்தோஷமாக எங்களோட பேசிக்கொள்ளலாமே என்ற ஒரு நிலையில நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். நாங்க இப்ப என்னுடைய நட்பை நான் சொல்றேன், இப்ப 10 வயசுல இப்ப எனக்கு 74 வயசு ஆகுது. இவ்வளவு காலமும் நாங்க நட்பா தான் இருக்கிறோம். எனக்கு அவங்களுடைய வயசுதான் நட்பாகவே தான் இருக்கிறோம். அவங்களோட இன்ப துன்பங்கள் எங்களோட இன்ப துன்பங்கள் எல்லாம் 2 பேரும் கதைச்சு அது எங்க பிள்ளைகளோடையும் தொடர்ந்து வருவது அந்த நட்பு அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு தூய்மையான நட்பாக தான் நான் நினைக்கிறேன். ஆனா இப்போதைய பிள்ளைகள் வந்து பிள்ளைகளும் அந்த படிச்ச சாந்தினியர்கள் சொன்ன மாதிரி படித்தவர்களோடு நட்பாக இருக்கிறார்கள். என்னுடைய மகனுக்கு 50 வருடம் வந்தது. அப்ப எங்களை அழைத்திருந்தார். நாங்கள் அங்க போய் பார்க்கும்போது அவரோடு அவரோட யூனிவர்சிட்டியில படிச்ச பிள்ளைகள் அவங்க எல்லாம் வளர்ந்து இப்ப பிள்ளைகளோடு இருக்கிறாங்க. அவர்கள் தான் வந்திருந்தார்கள் குடும்பங்களாக. அப்ப ஒரு சிறப்பான விஷயமாக இருந்தது. படித்தவர்கள் இப்ப பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து அப்படி பார்க்கும்போது ஒன்றாக இருந்தவர்கள் 2ஆக மாறி இப்ப பிள்ளைகளோட வந்து ஒரு குடும்பமாக வரும்போது அந்த மண்டபமே ஒரு சிறப்புக்குரிய ஒரு இதாக இருந்தது. எல்லாம் உண்மையான நட்புகள், பிரிச்சு பார்க்க கூடாத ஒரு நட்புகள், இன்பங்கள்ல வந்து கலந்து கொள்ற நட்புகளாகத்தான் அவர்கள் இருந்தார்கள். அப்ப அத பிள்ளை நட்புன்னு சொல்லும் போது அது தூய்மையான நட்பு. உடுக்கை இழந்தவன் கை போல ஆகுமா, இடுக்கண் களைவதான் நட்பு என்று சொல்வார்கள் தானே. துன்பத்துல எனக்கு ஒரு மனக்கவலைகள் வந்ததுன்னு சொன்னா ஒரு யோசனையை கேட்கலாம். யோசனையை கேட்கும்போது அவர்கள் சொல்லும் போது எனக்கு ஒரு ஆறுதலாக இருப்பது உண்மையான யோசனையாக நான் ஏற்றுக்கொள்வேன். அப்படி செய்யும் போது மற்றது இந்த எங்களுக்கு ஒரு பிரச்சனை எங்களால் இன்னொருத்தருக்கு பிரச்சனை தட்டி கேட்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். ஏன் இப்படி அப்படின்னு தட்டி கேட்கக்கூடியவர்களாகவும் நட்புகள் இருக்கும்போது அந்த நட்பு எப்பயுமே ஒன்றாகத்தான் இருக்கும். மன வருத்தங்கள் வந்தாலுமே நட்பு இருக்க வேணும். அதாவது மன வருத்தங்கள் வந்தாலும் அது களைஞ்சு கொடுக்கிற நண்பாக இருக்க வேண்டும். பிரிச்சு வைத்தாலும் மீண்டும் அது உறவாக கூடிய ஒரு வாய்ப்பு வேற. ஒரு நல்ல விடயத்தை சொன்னீங்க. அதாவது ஒரு மனிதன் வந்து சில நேரம் கோபம், சினம் எப்படி இயற்கையில வந்து புயல் வரும், மழை வரும், இடி வரும். ஆனாலும் சில நேரங்கள்ல மீண்டும் ஒரு சுகமான ஒரு சூழலை பார்க்கும்போது ஆகா என்ன இனிமையாக இருக்கிறதுன்னு நினைச்சு கொள்வோம். அதுபோல எங்கட மனிதனும் அப்படித்தான் குமுறுகின்ற ஒரு படகு போல சில நேரங்களில் குமுறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி ஒரு காலம் வந்து அப்படி மீண்டும் வராது. சில நேரம் இணைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேணும். அப்படியான வாழ்க்கையில நிறைய இன்பங்கள் இருக்கும். அப்ப உணரக்கூடிய நிலை, பட்டறிவு, எப்படி அவர்களோட பழகுறன்றது, அந்த சிலகால மௌனங்கள், சிலகால இடைவெளிகள் கூட ஒரு நட்பை உரசி பார்த்து உத்தமராக இருக்கக்கூடிய நிலையை உருவாக்கும். ஆமா, ஆனவடியால் நட்பு பிரிய வேண்டாம், நட்பு இணைந்து வாழ வேண்டும் என்பதை அழகாக சொன்னீர்கள். சிறப்புக்கா, நன்றி. உங்களோட அந்த
அந்த வயது பக்குவம் பிள்ளைகளோட வாழ்ந்த முறை இவற்றை பார்த்து அழகாக அற்புதமாக சொன்னீர்கள். நிச்சயம் நாங்க படபட சுட்டு டக் கண்டு பிரிஞ்சுட்டு போறது ஒரு ஆளவன் நட்பு இருக்க கூடாது என்பதற்கு நல்ல ஒரு அழகாக சொன்னீர்கள். முகநக நட்பு நட்பு அன்று நெஞ்சத்து அகநக நட்பு தான் நட்பு என்று நட்பு. ஆமா இப்ப எல்லாரும் வந்து ரோட்ல கட்டிட்டு சொல்ற குட் மார்னிங் சொல்ற ஆட்களை எல்லாம் நட்பு இவங்களுடைய நட்பு அப்படின்னு கதைக்கிறாங்க. அதெல்லாம் உண்மையான நட்பு அல்ல. அதெல்லாம் உண்மையான நட்பு அல்ல. அவர்களுடைய இன்பத்திலையும் துன்பத்திலையும் பங்கு வெட்டணும், என்னத்திலையும் ஒரு நல்ல ஆலோசனைகளை கூடுறதுதான் உண்மையான நட்பு. குற்றம் செய்தா தவறு செய்தா தட்டி கேட்கணும், அதான் நட்பு. நன்றி அக்கா, மிக்க நன்றி. வேண்டும் அருமையாக சொன்னீர்கள், வாழ்த்துக்கள். அடுத்து ராஜினி அல்போன்ஸ், வணக்கம். வணக்கம் மாணவர்களுக்கும் சொல்லிக்கொண்டு நகுலா அவர்களுக்கும் வணக்கம், உதவியாளர் செல்வி அவர்களுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு வணக்கம். இதுக்கு கேட்டுக்கொண்டிருந்தேன் நிலைய நட்பு. என்ன பொறுத்த அளவில் நான் அன்று வாழ்ந்த மாதிரி வாக்களோடு நடந்த மாதிரி தான் இன்றும் வாழ்றேன். நான் என்னோட எல்லாம் கோபித்தது குறைவண்டுதான் சொல்லுவோம். ஆனா இப்பதான் எல்லாரும் என்ன சொல்லுவாரோ கோபம் பெறான்னு. ஆனா இப்பதான் எனக்கு சில நேரங்கள்ல யாரும் எதுவும் பிள்ளையா சொன்னா அதுதான் திருப்பி கதைக்கிறேன். மற்றபடி கதைக்கவே மாட்டோம், அதை பற்றி குறைஞ்சி சொல்ல மாட்டேன். ஆனா குழந்தையில இருந்து பழகின பழக்கங்கள் ஆக்களோட பக்கத்துல ஒரு சுவர் தான் அங்கால இருந்தாக்கள் எங்களுக்கு தெரியாத ஆக்கள். அந்த வீட்டுல பிறந்ததுல இருந்து அவர்கள் வந்திருந்த பிள்ளைகள் எல்லாம் இருந்து உண்மையிலேயே சொந்த சகோதரங்கள் மாதிரி பழகி இப்பயும் வேற வீடு மாறி இப்ப திருப்பி ஆஸ்திரேலியாவுக்கு எல்லாரும் வந்தாலும் இன்னும் தொடருது என்ன அந்த நட்புகள் எல்லாரும் பரம்பரையா எங்களுக்கு வந்து கொண்டு இருக்குது. நாங்கள் என்ன சொல்லுவோம், உங்களோட கதைச்சு போட்டு உங்களை பற்றி நான் போய் இன்னொரு ஆளுக்கு சொல்றேன், நான் நல்ல உள்ள பேர் எடுக்கணும்னு இன்னொரு ஆளுக்கு சொல்றால அந்த சில நேரம் அவர்களும் சேர்ந்த உடனே சொல்லுவார்கள் உண்மை பற்றி ராஜினி இப்படி சொன்ன உடனேக்கு அது எங்களுக்கு ஒரு மனஸ்தாபமா வருது என்ன. நாங்க யாருந்தாலும் என்னில ஒரு பழக்கம் வந்து சொல்றது எல்லாத்தையும் கேட்பேன். எனக்கு உங்களை பிடிக்கல என்று சொன்னா நான் கொஞ்சம் உங்களோட கூட பழகுறத குறைச்சு கொள்வேன். நல்லா உங்களை விட்ட வர மாட்டேன். நீங்க அப்படியே நீங்கள் எடுத்து டெலிபோன் கதைக்கணும் எடுத்து கதைச்சால் அதுக்கு பதில் சொல்லுவேன் வழியா. அந்த என்னை பற்றி இப்படி எல்லாம் நினைக்கிறா ஏன்னு இப்படி சொன்னாதான்னு சொன்னா நான் அந்த இன்னொரு ஆக்கள் சொன்ன கதையை போய் அவைக்கு 2 பேர் தான் நான் சொல்லி பழகிறவையோட நான் தான் சொல்லியிருப்பேன். நான் சொல்லல வேணும்னா அந்த மற்ற கேடுங்க அவதான் போய் சொல்லி இருப்பான்னு சொல்லி. அப்படி வந்து நீங்க உங்களோட விடயத்துல வர நட்புல வந்து சந்தேகங்கள் இருக்க வேணுமா அல்லது இருக்கும் அந்த ஒரு வேளை பிரிக்கணும். இப்ப நானும் நீங்களும் நல்லா பழகிட்டோம்னு சொன்னால் பாக்குறவைக்கு அது சரியான இன்னொரு ஆள் எங்களோட வரைக்கு. ஆனா அவ வந்து நல்லா பழகாட்டி அவனை இப்ப ஏன் இவவோட மட்டும் நல்லா இருக்கிறான்னு சொல்லி ஏதாவது சொல்றதுக்கு அந்த இதுகள் சில இருக்கு. ஏன் அப்படி இனப்பான் அவ சந்தோஷமா இல்லோ நினைக்க வேணும், ஐயோ நல்ல நட்பா இவர்கள் இருக்கிறார்கள் நல்லது வாழ்த்த வேணும் என்றோ நினைக்க வேணும். ஏன் அதுக்குள்ள அவ சந்தேகம் கொள்ளுவான்? அப்படி எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்ல தானே, 5 விரலும் ஒரு மாதிரி இல்ல தானே, ஒவ்வொருக்கும் ஒரு விதமான வித்தியாசமா இருக்கும் என்ன. ஆனா நான் பழகின மட்டில அங்கே இருந்து பழகின நட்பு இன்று வரையும் பாடசாலையில் பழகின பிள்ளைகளும் தானே அல்லாடி எங்கட வளவுக்கு அந்த பாட்டு கிளாஸ் வந்து இருக்கணும் என்ன எங்கட கோயிலில் அதுல பழகினாக்கள் எல்லா நாட்டிலேயும் இருக்கணும். ஆனா இன்று வரையும் தொலைபேசி மூலமாகவும் இதாலும் அவ்வளவுக்கு நாங்கள் இன்னும் தான் தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம் எல்லா நாட்டுல இருக்கிறார்களோ. அது வரவேற்கக்கூடிய ஒன்று. அதாவது சில நேரங்களில அது ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கும், பொறாமை இருக்கும், அல்லது அந்த நட்புக்குள்ள ஒரு சந்தேகங்கள் இருக்கும். அப்ப இதனால சில நேரம் விரிசல் அடைந்து விடுவது உண்டுதான், அது நீங்க சொன்ன சரிதான். ஆனாலும் அதை காப்பாற்ற வேணும் என்று நினைக்கிறீங்களே, அதுதான் அந்த உண்மையான ஒரு நட்புக்கு இழுத்து கொண்டு போகும். உண்மையா நான் சொல்ல போறேன், நான் பழகின ஒரு 6 பேருக்கிட்ட ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கணும். அங்க இருக்க நான் உண்மையா நான் தான் சரியான எல்லாத்துலயும் குறைவு மாதிரி இருந்த மாதிரி கிடந்தானா அவர்கள் என்னல கூட அன்பு வைத்திருக்கிறார்கள் மற்றவர்கள் விட. ஒவ்வொருத்தரும் என்னல ஏன்னு தெரியல. இன்று வரையும் அவர்கள் என்ன விளத்தினது கிடையாது. எனக்கு அது ஒரு சந்தோஷம் உண்டு. இப்ப விளக்குதா ராஜினி அல்போன்ஸ்? அந்த அன்பு வைக்க வேணும் நட்புக்கு என்றது முக்கியமான ஒன்று. அதாவது அன்பு வைச்சாதான் அந்த நட்பு நிலைக்கும். நீங்கள் அடுத்து இப்படி பாருங்க, அந்த அன்பு வைக்க இன்னும் நாங்க செய்ய வரோம். எங்களில இருக்கு. இப்ப நான் வந்து உங்களோட பழகி போட்டு அவ கூட நல்லா பழகினோம். ஒரு நான் வீட்டை போய் இவவை பற்றி குறையா சொன்னா
அந்த பிள்ளை தெரியாம சொல்லிட்டு அது குறைஞ்சு கொண்டு போகுது எங்களுக்குள்ளே. அப்ப எனக்கு தெரியாது, அவக்கு தெரியுது என்னை பற்றி நான் சொல்லிட்டேன். அப்ப நான் கூடுதலா நான் என்ன நல்லதுன்னு சொல்லல. ஆனா நான் இப்படி ஒரு ஆளை பற்றி அப்படி நடந்ததை சொல்லுவேன். இவ இப்படி செய்தவ, இவ இப்படி சொன்னவ, இவ சொன்னது உண்மைதான் என்று சொல்லுவேன். வழியே அந்த பிரிச்சு வைக்க அந்த இஞ்சியெல்லாம் நான் பார்த்தளவுல அப்படிதான் அவையோட சொல்லி அவையோட இவையோட சேராம அதுதான் கூட இருக்குது. அதாவது ஒரு விதிசலை ஏற்படுத்தி விட்டால் வெளிநாட்டுல வந்து நாங்கள் ஒவ்வொரு ஊர்ல இருந்து ஒவ்வொரு இடத்துல இருந்து வந்த நாங்கள் என்ன சொந்தக்காரர் பக்கத்து வீட்டுக்காரர் பழகி சண்டை பிடிச்சிட்டு சேர்றே இல்லை. இது வந்து எங்கெங்கே இருந்து எல்லாம் வந்த நாங்கள். என்னதுக்கு நீங்க அப்படி இன்னொரு குடும்பத்துல இன்னொரு புள்ள நல்லா வந்தா இல்லாட்டி இன்னொரு விளைச்சனியான்னு சொன்னா இந்த பிள்ளைய வச்சு பற்றி அந்த பிள்ளைய வைக்க சொல்றது அதெல்லாம் இந்த நீங்க தெரியாத ஆட்கள் என்ன. அது வந்து இங்க எல்லாம் அப்படி கதைக்க தேவையில்லையே என்ன. அதாலையும் பிரிகிற குடும்பம் இல்லை. இந்த பிரிகிற ரெண்டு பகுதியாலையும் இந்த இதுகளால பிரிகிற கதைக்காம இருக்கிறவர்களும் இருக்கணும். மிக்க நன்றி, மிக்க நன்றி. தொடங்கி இன்று வரையும் ஒரே மாதிரியான இந்த நட்பு விலகாது. நன்றி, வணக்கம். நிச்சயம், நிச்சயம். ஆமாம், விலகாத ஒரு அன்பாகவும் விலகாத ஒரு நட்பாகவும் எப்போதுமே வச்சிருக்க வேண்டும். ஏன்னா சில நட்புகள் வந்து எங்களுக்கு சந்தோஷத்தை மட்டுமில்லை, ஆபத்துக்கும் உதவக்கூடியவர்களாக பலர் இருக்கிறார்கள். ஆகவே எப்போதுமே மனுஷனுக்கு ஒரு நட்பு தேவை என்பதை நீங்கள் அழகாக சொல்லியிருக்கிறார். இந்த வானொலியை ஒரு நினைச்சு வச்சு பாருங்க. ஒரு வானொலியை இந்த வானொலியில நான் வந்து 24 மணித்தியாலமும் நீங்க தான் சொல்லி நான் இதுலயே இருந்துட்டு எல்லாம் செய்துட்டு பிறகு பிடிக்கலையேன்னு சொன்னா போகாம விட்டு மற்ற இன்னொரு இதுல போய் அப்படி கதைக்கிறதுலும் பார்க்க அளவாவே நாங்கள் இருந்துட்டோம்னு சொன்னா இந்த நேரம் ஒரே மாதிரி இருக்கலாம். ஆமாம், நட்புக்கும் வந்து ஒரு அளவு தேவை என்பதை நீங்க சொல்லி இருக்கிறீர்கள். எந்த அளவுன்னு தெரியாது, எந்த ஒவ்வொருத்தர் பழகுற முறையில தான் அந்த அழகு இருக்கும் என்றதுனால அதுவும் சரிதான். அதாவது நித்தம் போனா முத்தஞ்சலிக்கும், நித்தம் சில நேரம் சிலரிடம் போய் கதைக்கும் போது அது ஒரு வெறுப்பையும் உருவாக்கிவிடும். ஆகவே அந்த இனம் அறிந்து அந்த நேரங்கள் அறிந்து கதைக்கிறது இன்னொரு பக்க வளமான ஒரு நட்பை உருவாக்கும். என்ன? ஆமா, மிக்க நன்றி ராஜினி. நன்றி, நன்றி. நன்றி அம்மா, நன்றி. அடுத்து ஏஆக்கா வாருங்க. வணக்கம். வணக்கம் கலைவாணி மோகன். வணக்கம் சொல்லி சொல்லி நித்யானந்தன். நவராசிரநாதன் உடைய தலைப்புக்கு வாழ்த்துக்களை. படத்தோட காணையில படம் போயிட்டு சரிவா. ஆமா, படத்தோட வந்தா மகிழ்ச்சி. ஆமா, என்ன உண்மையான நட்பு வைத்திருக்கிறவர் ஒரு நாளும் பிரிய மாட்டாரு. நிச்சயம். அதை புரிந்து உணர்வு இருக்கணும் அவைகளுக்கு. என்ன இப்ப நான் ஒரு பிள்ளைய செய்துட்டேன்னு சொன்னா பிள்ளை செய்யல நாங்கள பிள்ளை செய்யல. ஆனா அந்த உண்மையான நட்புல அது பிள்ளைய தூக்கி கொண்டு வச்சு கொண்டு இருப்பினோம், சாதிச்சு கொண்டு இருப்பினோம். என்ன நான் எதுவும் பிள்ளை செய்திருந்தா கட்டாயம் நான் திருப்பி கேட்பேன், இப்படி நான் செய்துட்டேன் சரி பண்ணிட்டு கொள்ளும். இப்ப நாங்கள் ஒரு பிள்ளை இல்லாம இருக்கீங்கள இந்த உண்மையான நட்பா இருக்கிறவர்கள் இருந்து பேசாம போயிடுவார்கள். உண்மையான நட்பா இருக்கிற நான் இத்தனை படிக்கிற காலத்துல தொடங்கி இந்த வேலை செய்யற காலத்துல தொடங்கி உள்ள நட்பா இருக்கிறவர்கள் இன்றும் என்னோடு இருக்கிறார்கள் நட்பாக. இங்க வந்த அப்புறம் பல பேரை நட்பாக நான் வைத்திருந்தேன். ஆனால் அவர்களுக்கு புரிந்துணர்வு இல்லை. என்னன்னு சொன்னா அதை கேட்கலாம், ஏன் இப்படி எல்லாம் நினைக்கிறீங்க, ஏன் அப்படி செய்றீங்க, நிலப்புல இருந்தா கேட்கலாம். அப்படி கேட்டு அந்த நட்பை தொடர்ந்து கொள்ளலாம். என்ன இது நீர்கதை கோணம் நான்கதை கோணம்னு சொல்லி இருக்கிறது ஒரு நாள் நட்பா இதாகும். உண்மைதான். அதுல ஒரு ஈகோ வந்துடும். அது என்ன உள்ளதுல இருந்து நான் உண்மையாக இந்த உயிரையும் குடிக்கக்கூடிய அளவுக்கு நான் எல்லாவது செய்யக்கூடிய நிலையில தான் நான் இருக்கிறேன் நான் இந்த நாளும். ஆனா சில பேருக்கு அது புரிந்து கொள்ற மனப்பான்மை இருக்கிறே இல்ல. அது ஏதோ தவற மாறி எடுத்துப்பேன். ஆனா நாங்கள் தவறு சரி. இப்ப இன்னொரு கேள்வி, நீங்க சொன்னது சரி. அதாவது புரிந்து உணர்தல் வந்து இந்த நட்புக்கு ஒரு அடையாளமான ஒன்றுதான். இப்ப அந்த புரிதல் உணர்தலில சில நேரம் புரியக்கூடியதா இருக்கும், ஆனால் உணரையில கண்டு வச்சால் எப்படி அவர்களோட அந்த அவர்களுக்குள்ள இருக்கிறத நாங்கள் அறியலாம்? கேட்கலாம் தானே அவையோட. இல்ல இப்ப எல்லா விடயத்தையும் கேட்கலாதல்லோ. சில பேர்கிட்ட கேட்க அவைக்கு என்னதுக்கு இவா என்னட்ட கேட்கிறா அப்படி இருக்கலாம். உண்மையா உள்ளவர்கள் இருக்கீங்களா, ஏன் கேட்காம இருக்கேதும் கேட்கலாம் தான். நீ உண்மையான அன்பிருந்து சொன்னான் மனம் திறந்து உண்மையாக கேட்கலாம். இல்ல இப்படி என்ன நீங்களே கதைக்காம இருக்கிறீங்க, என்ன நடந்தது, என்ன இப்படியா அப்படியான்னு நீங்க கேட்கலாம் தானே. யாருண்டா என்ன
அதுதான் உண்மையான நட்பு, அன்பு. உண்மையான அன்பு இருந்தா அதை கேட்கணும், சாதிச்சு கொண்டு இருக்க கூடாது ஒரு நாளுமே. பல இடங்கள்ல சில நேரம் மன்னிட்டு கொண்டும் கூட கதைச்சிருக்கிறேன், வச்சிருக்கிறேன். ஆனா சில பேர் அதுல இல்லை ஏதோ இதுக்குள்ள இந்த நட்புக்குள்ள மன்னிப்பு தேவையில்லை. ஒரு தவறு வந்துட்டு இல்ல மன்னிப்புக்கு இருக்கு. என்னன்னு சொன்னா, சரி நான் ஏதோ செய்துட்டேனாக்க நீங்க மன்னித்து கொள்ளணும். அவ சொல்லுவா என்ன நீங்க செய்த நீங்கன்னு சொன்னா நாங்க அது கிளியர் பண்ணலாம் தானே. அத மன்னிப்பு உண்மையான நட்புன்னு சொன்னா கேட்கலாம் தானே. நான் சரியா நான் அப்படியா தான் கதைச்சு போட்டேன் மன்னிச்சு கொள்ளுங்கன்னு சொல்றேன். உண்மையான நட்புள்ளார்கள் அப்படி செய்து கொள்வார்கள். என்ன உண்மைதான். ஆனால் சில மௌனங்கள் அந்த நட்புகளை உணர வைக்கக்கூடிய தன்மைக்கு வராதா? இப்ப ஒரு ஆள் அப்படியான சந்தேகம் இல்ல நான் கேக்குறேன், ஒரு சந்தேக எண்ணத்தோட பழையின நீங்கள் அந்த நட்பு ஏதோ ஒன்றில ஒரு விரிசல் வந்துட்டுதான்டா, அதை நீங்கள் இப்ப நீங்க உணரையில என்றபடியா சில மௌனங்கள் வந்து அதை உணர வைக்கக்கூடிய வாய்ப்புக்கு பெறாதா? இல்ல அப்படியான ஆக்கலன்னு சொன்னா மௌனமா இருந்துட்டா ஆகுறது. அப்ப நீங்க மற்றவர்கள் நினைக்கணும் ஏன் மௌனமா இருக்கிறா, அப்ப ஏதோ இதுக்குள்ள இருக்குன்னு சொல்லி கதைக்கலாம் தானே. அந்த மற்றவர்கள் நட்பு கதைக்கலாம் தானே. என்னதுக்கு மௌனமா இருக்கிறீங்க, என்ன சங்கதி, என்னத்துக்கு இப்படி கழிச்சறீங்க, இப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கலாம் தானே. உண்மையான நட்புள்ளாண்டனா மௌனமா இருக்கிறான்னு சொன்ன உண்மையான நண்பியோரால் மௌனமா இருந்தா மற்ற நன்மை கேட்கலாம் தானே. ஏன் நட்பு நீங்க மௌனமா இருக்கிறீங்களோன்னு கேட்கலாம் தானே. அதே அது உண்மையான நட்பு இருந்தா. ஆமா, அது நீங்க சொன்ன அருமையான நட்பு இருக்கிறதால நன்மை ஒரு இதுகளை அறிஞ்சு கொள்ளலாம், அவர்களோட பாசம் வச்சுக்கலாம், ஒரு உதவி செய்யலாம், ஒரு உதவி கேட்கலாம், பக்கத்துல நிப்பார்கள் கேட்டுட்டாங்க. தனிமை இல்ல, வெறுமையாக ஒரு போய்விடும் ஒரு நட்பு இல்லாத தன்மை. ஆகவே அந்த இணைய வேணும் என்றது. அதாவது நீங்க சில நேரம் சில பிரிவுகள் இப்ப கணவன் மனைவிக்கிடையிலும் சில பிரிவுகள் 1 மாதம் ஆகலாம், 2 மாதம் ஆகலாம், சில நேரம் 1 வருஷத்துக்கு பிறகு இணைந்திருக்கிற ஒரு பக்குவம் இருக்கிறது. ஆகவே நீங்க சொன்ன மாதிரி அதாவது மறப்போம் மன்னிப்போம் என்ற ஒரு நிலையை எங்களுக்குள்ள வச்சிருந்தோம்டா அது அந்த புரிதலும் உணர்தலும் சரியாக அமையும் என்று நினைக்கிறேன். அந்த உண்மையான நட்புள்ளார்களுக்கு புரிந்துள்ள சரி. என்ன உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நான் சரி நான் தான் ஏதோ பிள்ளை செய்து போட்டேன், அந்த நட்பு கேட்கலாம் தானே. என்னத்துக்கு நீங்க எப்படி கதைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கலாம் தானே. அது விளங்கப்படுத்த வந்த நான் கோமா இருக்கிற பிள்ளை விளங்கப்படுத்தும் தானே. என்னென்ன காரணம், இதுதான் நீர் தான் தச்சு தவறுதலாக அதை தூக்கி பிடிச்சு கொண்டு திரிகிறீங்கன்னு கதைச்சு பரிமாறலாம் தானே அன்ப. அப்படி செய்கிறேன் அப்படியே சில பேருக்கு அந்த மனப்பான்மை இல்லையாண்டு அதான் பாப்போம். இப்ப ஏன் அவர்களுக்கு அந்த மனப்பான்மை வராம இருக்குது அந்த இப்ப நீங்க சொல்றீங்களா ஓகே, அப்ப அப்படி எங்களுக்கு தேவை நட்பு, நாங்க பழக வேணும், நீண்ட காலம் பழகினோராக்கள் அப்படி ஒரு சின்ன வந்துட்டுது, ஒரு சின்ன விரிசல் வந்துட்டுது. அப்ப ஏன் இப்ப ஏன் அப்ப பழகாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்களா? அப்ப நீங்க சொல்றீங்க பழக வேணும்ன்றத பாசிட்டிவா சொல்றீங்க, அதுக்கு வேற ஒரு நட்பு கிடைச்சிட்டா இந்த நட்பை விலத்தி விடுறாங்க, இன்னொரு நட்பு கிடைச்சிட்டுன்னு சொன்னா அப்படி இல்ல. அவாவுக்கும் உங்கள விருப்பமா தான் இருக்குது. ஏனென்றா நீண்ட காலம் பழகின ஒரு நட்பு, அவ வேற ஒரு ஃப்ரெண்ட கண்டாலும் ஏதோ ஒரு நேரத்துல இப்படி பழகினவை தானே, நல்ல நட்பா பழகினவை திடீரென கதைக்காம இருக்கணும்ன்ற ஒரு உணர்வு அவருக்கு எப்போதும் இருக்கும். ஏன்னா இன்றைக்கு நான் நேற்று வந்ததில்லை, அப்படி என்றா விட்டுட்டு போறா. நீண்ட காலம் பழகின ஒரு நட்பு அப்ப எங்களுக்கு தேவை என்று தெரியும், அப்படி பழக வேணும்னு சொல்ற. ஆனா ஏன் அப்ப பழகாம இருக்கணும் என்று கேட்டால் அதை எப்படியா சொல்லுவீங்களா? அது உண்மையான நட்பு இல்லைன்னு சொல்லலாம். அப்படி இருக்கலாம், உண்மையான நட்பு இல்லை. ஆமா, அது சரியான சுருக்கமான விடயம். அதாவது உண்மையான நட்பண்டா இப்படி இருக்கும். உண்மையான நட்பு இருந்தா பிள்ளைண்டான கேட்கலாம் இல்ல, திருப்பி என்ன சங்கதி ஏன் கேட்கறதால மட்டும்தான் போகுமா? இப்ப நீங்கள் இல்ல கேட்டாலும் போய் நீங்கள் அங்கால சொல்லுவீங்களா கூடாம, அப்ப பேருந்து என்ன கதைக்க வேணும்? கூடாம சொல்றேன் நீங்க அதான உண்மையான நட்பு இல்லைன்னு சொல்லுவேன். மற்றவர்களுடைய நீங்க கேட்கறது அறிய வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையான நட்புள்ளார்களையும் மற்றொரு அடுத்தவருடையும் போக வேணும், அடுத்தவருடையும் கேட்க வேணும். அவர்கிட்ட கேட்க தேவையில்லையே. தானாக தன் ரீசனை சொல்லலாம். தாங்களாவே நீங்களே ஒருவருக்கே பரிமாறிக்கொள்ளலாம் தானே. ஏன் காரணமாக, என்ன காரணம், என்னத்துக்காண்டி நீங்க கதையாம இருக்கிறீங்களா கேட்டு அறிந்து கொள்ளலாம். சரி, அப்படி கேட்க முனைஞ்சாலும் சில நேரம் அந்த நட்பு போய் இவ உங்களோட விட்ட டெலிபோன் எடுத்தவா, எங்கள்கிட்ட இப்படி கதைச்சவா, அது எனக்கு பிடிக்கலன்னு இன்னொரு ஆளுக்கு அவ சொல்லுவாவா இருந்தா பேருந்து என்னன்றது தொடருதான்.
அது என்னன்னு நமக்கு தெரியும். இல்ல ஏனண்டா ஏற்கனவே விரிசல் வந்து அவ 2 பேரும் அங்க போய் இங்க போய் சொல்லி வந்ததாலதான் விரிசல் வந்தது. அப்ப அதனால பேருந்து என்னன்னு நம்புறது. ஏன் மற்றவர்களை நீங்க நம்புறீங்க? உங்களோட நண்பிய முதல் ஐயோ நண்பர் நம்பிதானே மற்றவர்களுக்கு சொல்லி நியூஸ் வருது. அப்ப அப்புறம் என்னன்னு நம்புறதுன்றதான் கேள்வி. அதான் கேட்டு கதைச்சு பரிமாறிக்கொள்றது, கதைச்சு கொள்றது இது. சரி, அப்ப நீங்க சொல்றீங்க அது நல்லது. உண்மையிலேயே என்னுடைய மனம் எப்போதுமே தூய்மையான ஒன்றைத்தான் இப்ப நினைக்கணும். அப்ப அது பழகி கொள்ளத்தான் வேணும், நட்பாக இருக்கத்தான் வேணும். ஆனாலும் அதுக்குள்ள பேந்தும் அந்த ஒரு நட்புக்குள்ள விரிசல் வந்துடுமோன்ற ஒரு 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 ஏக்கம் சில நேரம் அந்த உணர்தல்ல இருக்குன்னு தானே அக்கா, இல்லாம இருக்குமா? மற்றவர்களே நம்புறீங்க, நீரு நானும் மற்றவரை நம்பையில மற்றவர்களே சொன்னா நீ கேட்கணும். உங்களுடைய நண்பிட்ட இப்படி இப்படி நடந்தது உண்மையா, இப்படி இப்படி கதைக்கணும் உண்மையாண்டு என்னத்தையும் பகிர்ந்து கொள்ளலாம் தானே. உண்மையான நட்பா இருந்திருந்தா சிரிச்சு சிரிச்சு கதைச்சு கோபமா கதைக்காம சிரிச்சு கதைச்சு கேட்டு கேட்கலாம் தானே. ஏப்பா கதைக்கிறது இல்லை அப்படி இப்படி என்று சொல்லி இல்ல அந்த நண்பி எந்த நேரமுமே என்னுடைய பேரை சொல்லல, என்ன பற்றி சொல்லல. இப்ப சும்மா ஐஸ்பி இருக்குது ஜெயாக்காண்ட பேரை சொல்லல, ஆனா ஜெயாக்காண்ட கருத்தையே அங்க எடுத்து சொல்லுதாண்டா இன்னொரு ஆளுக்கு. அப்ப தெரியுது தானே நான் தானே அப்படி பழகினான், நான் தானே அப்படி செய்தேன். மீண்டும் அது ஒரு பிரச்சனையா வருது என்ற உடனே அமைதியா இருக்கிறது நல்லது என்று நினைச்சு கொள்ளலாம் தானே. அதுதான் அமைதியா இருக்கிறது நல்லதான். ஆனால் என்னத்துக்காக வேண்டி இப்படி இருக்கணும் சொல்லி நீ உண்மையான நட்பா இருந்தா உங்களோட நட்பீட்ட கேட்டு நீங்க உங்களோட பிரச்சனைகளை தீர்க்க. ஆமாம், சில நேரம் காலம் வரும் நேர சந்திப்போம், அப்போ பொழுது பகிர்ந்து கொள்ளுறதும் சில நேரம் நல்லதாக இருக்க வேண்டும் நான் நினைத்துக் கொள்வேன். சரி, உங்களோட அனுபவத்துல அதை நான் ஏற்றுக்கொள்ளணும். அதாவது எப்பவுமே சில பேருக்கு கோபமா இருக்க விருப்பம் இல்லை. என்ன பொறுத்தளவில் நிறைய கோபங்களை விருப்பம் இல்லை. எல்லாரோடையும் கதைக்கணும், நல்ல கலகலப்பா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், ஒரு இன்பமாக இருக்கணும். அப்படியானவர்கள் வந்து எப்போதுமே பேசிக்கொள்ள வேணும். அது ஒரு குமஞ்சு கொண்டோ அல்லது இவர் அப்படி செய்தார் ஒரு 10-15 நிமிஷம் தான் சில விதிசல்கள் நினைவுக்கு வரும். பேருந்து இல்லை ஏன் அப்படி இருப்பா, நாங்க சந்தோஷம், அவ அப்படி இருந்தாலும் நாங்க சந்தோஷமா எடுத்துக்கொள்ளுவோம் என்று நினைச்சு கொண்டு வாழ்ந்தோம்டா உண்மையிலேயே மகிழ்ச்சி தான். நீங்க சொன்ன அருமையான ஒரு விடயம். அதாவது எப்போதுமே நாங்க இந்த பாமுகத்திலும் இருக்கிற நாங்கள் எல்லோருமே இன்றைக்கும் ஒரு இடத்தை சந்திக்க போறோம், இன்றைய ஒரு இடத்தை கதைக்க போறோம், இல்ல நேர சந்திக்க போறோம். அப்ப இந்த உறவுகள் அண்டில் எத்தனையோ உறவுகள் இருக்கும். ஆனாலும் எங்களுக்குள்ள சில நேரம் இருக்கலாம், அது மழை பொழிகிற மாதிரி புயல் வர மாதிரி ஏதோ ஒன்று வந்துடும், சந்தேகமா இருக்கலாம். ஆனாலும் அதை தீர்த்து கொண்டு நட்பாக வாழுறது எப்போதுமே உப்பு போல சிறந்தது என்பது உண்மையான ஒன்றுதான். மிக சிறப்பு. நன்றி ஐயாக்க. நட்பாய்தான் இருக்கணும் நம்ம. ஆனா மற்ற புரிந்துணர்வு இருக்கணும். என்னதான் இருந்தாலும் மற்றவர்களும் என்ன மாதிரி இப்படிப்பட்டவர்கள் அப்படிப்பட்டவர்கள் பல நாட்களுக்கு தெரியும். இப்ப நீர் எப்படி என்று நான் வாணி எப்படி இருக்கிறா, செல்வி எப்படி இருக்கிறான்னு ஒரு புரிந்துணர்வு இருக்கும் மனதுக்குள்ள. எல்லாரும் எங்களை பழகிற ஆட்கள் நட்பிகளா இருக்கிற ஆட்களோட யாரை நாங்கள் எங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கு, அதன் பேரில் நடந்து கொள்ள அன்பை வளர்க்கிறதானே. அதை வச்சு கொண்டிருந்து நன்றி வணக்கம். சரி, நன்றி. எல்லாரும் நட்போட இருப்பா என்று கூறிக்கொண்டு அடுத்து யார் சொல்லிட்ட வரட்டும். கிடைக்க போறீங்களோ அல்லது நான் என்னத்தை கிடைக்கிறது? மற்ற மாக்கள் இருந்தா அடுங்கோ அந்த மாக்கும் இந்திரா ஞானசரம் போயிட்டாவாக்கும் அவாக்கு. ஆமா, இந்திரா ஞானசேகரன் நிக்கிறீங்களா? ஆமா, அவர் இல்லை. சரி, அப்ப நீங்கள் இப்ப எந்த கருத்தை நான் சொல்றேன். நண்பரோ நண்பியா இருந்தாலும் எதுவுமே லிமிட்டா தான் இருக்க வேண்டும், ஓவரா இருக்கக்கூடாது. ஓவரா இருந்தாலும் ஆபத்து தான். அது நாங்கள் நண்பர்களும் நண்பியன்னு நினைக்கிறவர்கள் கூட அது சில நேரங்களில் அவர்களோட வாய் வந்து சில நேரங்களில் அது சிலருக்கு பிடிக்காமல் இருக்கும். அதனால அவர்கள் மௌனமா இருக்கிறது என்னை பொறுத்தளவில் நான் அப்படித்தான். அது யாரா இருந்தாலும் சரி, அது வீட்டில் இருந்தாலும் சரி, நண்பர்களா இருந்தாலும் சரி, நண்பியா இருந்தாலும் சரி, அந்த லிமிட்டை பார்ப்பேன். அதுக்கு மீறி தேவையில்லாத இது வந்தேன்டா நானாவே ஒதுங்கி கொள்வேன். ஆனால் எந்த காலமும் எனக்கு பிறகு அது ஒரு போத்துன்னு ஒதுங்கிட்டுதாண்டா அது ஒட்டுறது எனக்கு பிடிக்காது. அது நான் என்ன பொருளும் அப்படித்தான், ஃப்ரெஷ்ஷாக தான் நான் எப்பொழுதும் அதை பாவிச்சு கொள்வது. அதை எனக்கு உடைச்சு பிறகு அதை ஒட்டி பாவிப்பது எனக்கு பிடிக்காது. அப்போ நான் அதை குப்பைவாளிக்குள்ள தான் போடுற போல போட்டுடுவேன். அதை எத்தனை பேர் சேர்த்து ஒட்டி விதண்டாலும் அது சில நேரங்களில் ஒட்டுப்படாது. ஏனென்றால் அது சில சொற்கள் வந்து அது அப்படியே படிஞ்சிடும். அப்போ அது வந்து அது அவரவர்கள் தான் அது அந்த
தான் செய்த பிள்ளை என்று சொன்னால் அவர்கள் அதை நேரடியா தீர்க்க வேணும். நேரடியா தீர்க்காவிட்டால் அது எப்பவும் பகமையா தான் இருக்கும். சரி, அப்படி நேரடியாக தீர்க்க வேணும், அது அது சரியான ஒன்றுதான். ஆனால் இப்ப நீங்க சொல்லிட்டீங்களே, இப்ப நொறுங்கி விட்டதென்றால் மீண்டும் ஒட்ட முடியாது, ஒட்ட முடியும் விளங்கல. இப்ப நீங்க சொன்னீங்க நொறுங்கினால் அது தானே. இப்ப நீங்க ஒரு கிளாஸ் எடுத்து கீழே போட்டுட்டீங்க, அதுக்குள்ள திரும்பி தண்ணி குடிப்பீங்களா? இல்ல இல்ல. அப்ப என்ன செய்வீங்க? அதை குப்பை வலிக்கு தான் போடுவீங்க. அது தண்ணி குடிக்கிறது இல்ல. அது என்ன செய்வீங்க? இல்ல, குப்பை வலிக்கு தான் போடுவீங்க. அத போல எல்லோருமே பேச்சுவார்த்தையோ என்னவோ நண்பர்களா இருந்தாலும் உயிரை கொடுக்கறதும் நண்பர்கள் தான், உயிரை எடுக்கிறதும் நண்பர்கள் தான். அதனால நான் எந்த அனுபவத்தில் அப்ப ஏன் சொல்லுவார்கள் மற்றவர்கள் பேசி அது மற்றவர்கள் சொல்றாரு என்றாலும் நமக்கு என்ற ஒரு அறிவுக்கு தானே. மற்றவர்கள் இல்ல, ஆய்வாளர்களும் அப்படித்தான் சொல்லுகிறார்கள். ஒரு விடயம் வந்தால் அதை நீங்கள் பேசி தீர்த்து கொள்ளலாம் என்பது உண்மை. ஆனா நீங்கள் பொருள் இல்லை, நீங்கள் எங்க போய் பேசுறீர்கள்? ஏன் நண்பியிட்ட பேச வேணும்? நீங்கள் ஒருவரை தவறு செய்து ஒரு பிழையை செய்து விட்டால் அவர்களிடம் கதைக்காமல் ஏன் நீங்கள் நண்பர்களுடன் உங்களுக்கு அடுத்த மூன்றாவது ஆளிடம் என்ன கதை? அதனாலதான் பிரச்சனை வருகிறது. ஆனா நீங்களே சொல்லிட்டீங்களே நொறுங்கின பானைய மீண்டும் ஒட்ட முடியாது, அப்ப என்ன கதைச்சு ஒட்டலாம்? இல்ல இல்ல, நான் சொல்லல தானே கதைச்சு ஒட்டலாம் என்று சொல்லவில்லை தானே. நான் என்ன வேணும் உறவு தூர உறவு தானே. அதுதான் அதுக்கு ஏற்கனவே அவர்கள் அதுக்கு அதே போல அவரை ஒவ்வொருவரையும் ஒரு லிமிட்ல வச்சிருக்க வேணும். நாங்கள் அப்படி இல்லை, தலைக்கு மேல தூக்கி வச்சு விட்ட உடனே அது சொல்லி நத்தைய தூக்கி மெத்தையில போட்டா என்ன செய்யும்? அதை துள்ளத்தான் பார்க்கும். அப்ப நத்தைய தூக்கி அந்த நத்தைய அந்த இடத்துலதான் வைக்க வேணும். நாங்கள் என்ன செய்வோம்? எல்லாத்தையும் நாங்கள் நண்பர்கள், இது என்ற நல்ல மிகச்சிறந்த நண்பி, இவர் நல்ல மிகச்சிறந்தவர், அப்படி என்று சொல்லி வச்சிருக்கிறதாலதான் இவ்வளவும் வருது. இது ஒருத்த கருத்து, இது எந்த தனிப்பட்ட கருத்து. எனக்கு என்ன பொறுத்தவரை எனக்கு ஒரு சின்னனா இருந்தா கூட அது எனக்கு சாகம் வரையும் எனக்கு மறக்க முடியாது சில விடயங்கள். அப்படி என்றால் கஷ்டம், ஏனென்றால் அப்படியான நட்புகள் ஒட்டுவதும் கஷ்டம். அதைத்தான் நான் சொன்னேன், நான் அப்படி ஒட்டினாலும் நொறுங்கத்தான் பார்க்கிறேன். ஏனென்றால் அந்த வார்த்தை திரும்பி ரிப்பீட் பண்ணி வந்து கொண்டுதான் இருக்கும். அதனால நான் என்ன பொறுத்தவரை நான் அப்படி இல்லை. நான் எப்பவும் உயிரைய கூட கொடுப்பது. ஆனால் ஒரு சின்ன விஷயம்னா நான் எனக்கு உண்மையில் நான் இங்க 1-2 பேருடன் தான் இனி இல்லை என்ற நண்பர்களாகவோ, ஆனால் அது உறவுகள் மாதிரி தான். நான் நண்பர்கள் மாதிரி இதுவரைக்கும் பழகினது கிடையாது. அப்படி இல்லை, நான் உறவுகள் மாதிரி தான் பழகுவேன். ஆனால் அந்த உறவுகளை பற்றி வந்தாலும் மற்றவர்கள் சொன்னாலும் நாங்கள் பகுதிகள் விடுவதுண்டு, அது வேற விஷயம். ஆனால் சில நேரங்களில் சில விஷயங்களை நேர தீர்க்க முடியாட்டி ஒன்றும் செய்யலாது. மௌனமா இருக்கிறது அது நல்லது, என்ன பொறுத்தவரையில அது நல்லது. ஆமா, மௌனமா இருக்கிறது என்னென்றால் என்ன பட்டா தானே தெரியும் சுட்டது நெருப்பண்டு, புறம்பேந்தேன் போய் சுட வேணும், இஸ் எகால். அதாவது அது விரிசலான உறவோ அல்லது தேவையில்லாத உறவோ என்று நீங்கள் நினைக்கிறீர்கள், அல்லது தேவையான உறவு என்று நீங்க நினைச்சாலும் சில மௌனங்கள் சிலவற்றை அமைதியாகவே வச்சிருக்கக்கூடிய நிலைக்கு உருவாகும். அது அங்க புயலோ சண்டையோ ஒன்றும் வராது. ஆனால் அது மீண்டும் கதைக்க போய்க்க பேர்ந்து அது புயலாக எழுமண்டு ஒரு காரணம் இருந்தால் அது ஒட்ட முடியாதுன்னு தெரிஞ்சு கொண்டு பிறகேன் அந்த நெருப்பில போய் நாங்கள் உதிக்க வேணும் அல்லது ஒட்ட வேணும் என்ற ஒரு நிலை இருந்தா ஓகே, அமைதியாக சந்தோஷமாக இருந்தால் சரி. புரிகிற நேரம் புரிதல், உணர்ற நேரம் உணர்தல் என்று போய்க்க. அது புரிகிற நேரமும் புரியாமலே புரிகிறவர்கள் புரிந்து கொள்வார். இது புரியாதது போல புரிந்து நடிப்பவர்கள் தானே அதிகமாக இருக்கிறார்கள். அப்படியும் இருக்கணுமா? அப்ப அதிலும் பார்க்க பேசாமல் தான் உண்டு தண்ட வேலை உண்டு பேசாமல் இருந்துட்டா சோழி முடிஞ்சு. ஆமாம், இன்னொரு பக்கம் போனால் சிலருக்கு சிலரின் குணாதிசயங்களை தெரியும், சிலருக்கு சிலர் குணாதிசயங்களை ஆழமாக தெரியாம இருக்கும். அதாவது மேலோட்டமா ஓகே நல்ல ஜொலியான நண்பி, ஓகே நல்ல நண்பியால இருப்போம் என்றால், ஆனா சில நேரங்கள்ல பார்த்தால் அது ஒரு என்னன்ற ஒரு கரடு முரடான பாதையில ஓடுற
ஒரு வண்டியை போல அமைஞ்சு விடுவது உண்டு. அப்ப அதனால அதையும் ஜாக்கிரதையாக நாங்கள் இருக்க வேண்டும். அது கரடு முரடான பாதையில் அமைஞ்சுவோ இதோ உண்டா அது நேரா ரோட்டுல போனாலும் வண்டி வண்டி போத்தான் போகுது, கரடு முரடான போனாலும் போகணும் அந்த வண்டி போகத்தான் போகுது. ஆனால் அந்த வண்டி போய் சேர்ற இடத்திலும் அவர்களும் தானே அப்படி செய்கிறார்கள். இப்ப நீங்கள் வந்து இப்ப ஒருவர் வந்து ஒருவரை தப்பாவோ என்ன, ஆனால் அவர்கள் வந்து அந்த தங்கள நல்ல இனி இல்லையென்ற நன்பி 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 என்று சொல்ற அவர்களை கூட அவர்கள் குற்றமாக சொல்லும் பொழுது அது குற்றம் இல்லை. இல்ல அதுவும் குற்றமாக அது குற்றமாக எடுக்க மாட்டார்கள். தான் சொல்லத குற்றமாக எடுக்க மாட்டார்கள். மற்றவர் கோவிச்சு கொண்டு இருந்தால் அதை எடுப்பார்கள். அது அப்படி பல விஷயம் அப்படியும் இருக்குதானே. அதான் நீங்க சொன்ன மாதிரி இப்ப ஏக்கா சொன்ன மாதிரி ஏன் மற்ற வேண்ட கதையை கேட்கிறீர்கள், மற்ற நம்புறீங்க என்றால் டிரெக்டா அவர்களோட பேசிவிட்டால் உண்மையிலேயே முடிஞ்சிடும் தான். அது இல்லையண்டு இல்ல, அது சரியான ஒன்று தானே. ஏன்னு கேட்டா புதியவரிடம் நாங்கள் கதைச்சு கொள்வதனால இல்லாட்டி இன்னொரு ஆளுக்கு சொல்லி சொல்றது இல்ல வந்து ஒன்று. அதுதான் அது உரியவருடன் கதைக்கிறது, அது 2வது பட்சம். ஆனா உரியவருடன் கதை கேட்கும் முதல் நாங்கள் ஒரு இடத்தில் நாங்கள் கதைச்சிட்டோம் என்று சொன்னால் எத்தனையோ லட்சக்கணக்கில் ஆக்கள் கேட்டுக்கொண்டும் இருப்பார்கள். இப்ப நாங்க வானொலியில கதைக்கிறோம். அப்ப அதில் எத்தனையோ பேர் கேட்டுக்கொண்டு இருப்பார்கள். ஆனால் கேட்டது தானே. அவர்கள் எல்லாருக்கும் வீடு வீடா போய் நான் சொன்னது தவறு என்று சொல்லுவீங்களோ? இல்லத்தானே. அதிலும் பார்க்க அதை சத்தம் இல்லாமல் பேசாவிட்டால் ஓ இவர் ஏதோ கோபத்தில் தான் எல்லாரிலுமே ஏதோ ஒரு தவறு இருக்குது. ஆனால் அது தவறு இருக்குது. அது அந்தந்த இடத்தில் தான் அதுகளை கதைக்க வேண்டும். சில இடங்களில் வந்து நாங்கள் எங்களை அறியாமல் கதைச்சு விடுவோம். ஆனால் அது வந்து அதை நாங்கள் கதைக்கும் பொழுது அதை யோசிக்கணும். சில ஒரு தடவை கதைக்க உண்டா 2 தடவை 3 தடவை நாங்கள் சிந்திச்சு பார்க்கணும். நான் இந்த இடத்தில் நான் கதைச்சது தவறு. ஆனால் அந்த தவறு கதைச்சதே கூட அவருக்கு சொல்ல முடியாதுதான் இருக்கிறது. தவறா சொன்னவருக்கோ இப்ப தவறை ஒருவர் செய்து விட்டார் என்றால் அந்த தவறை அவரால் ஏன் உரியவருடன் சொல்ல முடியாமல் இருக்கிறேன். ஆனால் தவறு செய்யறவர் வந்து தான் தவறு செய்யல என்று உணர்ந்தால் என்னண்டு அவர் சொல்ல அது செய்யவில்லை என்று உணர்ந்தாண்டு அத மாதிரி அவர் நினைப்பாரு தானே. தான் செய்தது தவறு இல்லை என்று சொன்னால் அவரும் கதைக்க மாட்டாரு தானே. இல்ல அதை ஏற்றுக்கொள்ளினம் தானே. அவருக்கு பிடிக்கலையா கதைக்கல அது மாதிரி இருக்கலாம். அதுதான் அது ஒவ்வொரு தன்மையை பொறுத்தலும். ஆமா இதுல பாக்கல இவ்வளவு தூரம் மௌனமாக இருக்கிறோமோ அவ்வளவுக்கு பிரச்சனை. அதுதான் பிரச்சனை வராது. என்றால் வரும் பொழுதும் நாங்கள் யாருடைய பணத்திலோ யாருடைய இதாலையும் ஒரு நண்பர் கூடிக்கொண்டு வந்தேன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் வந்த போது வந்த இடங்களில் தான் நண்பர். அப்ப அது மாதிரி அந்த வந்த இடத்திலேயே நண்பர்களா இருந்தா அதே மாதிரி அப்படியே அங்கேயே கையை கழுவி விட வேண்டியது. அது வந்து எப்படி என்றா ஒரு ட்ரெயின் பட்டி வந்து ஓடிக்கொண்டிருக்கிற ட்ரெயின் பட்டி திடீரென வந்து ஆக்களுக்கு தேவை என்றோன்னு இன்னொரு பட்டியை கொழுவி கொண்டு வர அப்படி கொழுவி கொண்டு வர நட்பு தான் இந்த புலம்பெயர் வாழ்ந்த நட்புகள். ஏனென்றா நாங்க ஒரு இடத்துல இருக்க அங்க ஒரு 2 நட்பை எங்களோட சேர்த்துக் கொள்வோம். இங்கு வந்து அதுதான் ஏனென்றால் தாயகத்தில் வந்து நாங்கள் கூட்டு வாழ்க்கையா வாழ்ந்தபடியால் இங்கு வந்த போது மற்றவர் எனக்கு ஒரு அக்காவா இருக்கிறார், எனக்கு ஒரு சகோதரர் அப்படி நினைக்கிறோம். ஆனால் சில இடங்களில் வந்து அது தப்பாக போகுது. அப்ப போறதுக்கு அதை பேசாமல் அது உண்மையான நட்புவா அங்க இருக்காது. ஏன்னு கேட்டா அங்க ஏதோ ஒரு அந்த நட்புக்குள்ள ஒரு சின்ன விதிசலை வச்சுக்கொண்டு வெளியில காட்டாம வெளியில நல்லது போல காட்டுறது அப்படியான நட்பும் கூடாது. அதாவது நான் இப்ப ஒரு ஆளோட நட்பா இருக்கிறேன், ஆனா உயிர் தான் உயிரண்டா உயிரான விடயத்தை வெளிக்காட்டு. ஆனா உயிர் மாதிரி நீ நடித்து கொண்டு இருப்பாயானால் அந்த நட்பாலும் அது ஒட்டாது. அந்த நட்பு எங்கேயோ ஒரு இடத்தை அந்த விரிசலை காட்டிவிடும். அப்படி தெரிஞ்சால் இப்ப ஒரு ஆள் அப்படி செய்யறாள். ஏன் சொல்லுகிறார்கள் உலக நீதியிலும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார்கள், உறவு கலவாதிருத்தல் வேண்டும் என்று அப்பவே சொல்லி வச்சாரு. ஆனா இப்ப நாங்கள் அந்த பழமொழியும் பிழையண்டுதான் சொல்றோம். என்றால் ஒரு குழந்தை வந்து அதுக்கு தெரியாம ஒரு தவறை செய்துட்டுதான்டா ஒரு தவற அந்த குழந்தை செய்துட்டுதான்டா மீண்டும் அது
அதை உணர்ந்து ஐயோ நான் சரியா தவறாகத்தான் செய்துட்டேன், ஆனா மீண்டும் எனக்கு அந்த நட்பு வேணும், அந்த நண்பியோட தான் நான் பழக வேணும் போகணும் என்று நினைத்தால் அந்த நட்பு வந்து மீண்டும் புது மலர்ச்சியாக மலர்றதும் இருக்கிறது. ஏனென்றால் சின்ன இருந்து அவரை கண்டு ஓ நாங்க இனி நல்லா இருப்போம் என்று வார பிள்ளை அவர் 2 பேருக்குள்ளே இருக்கிற அந்த பேச்சுவார்த்தைகள் அது இருக்கும் தானே நல்லா இருக்கும். அப்ப அது வேற விஷயம். அப்ப இது ஒன்றும் இல்லாமல் பிறகு தொடரும், அவர் தொடருவார் அவர் கதைப்பார், பார்த்து கொண்டு இருக்க முடியுமா? ஆமா அப்படி முடியாது. அப்ப ஜனரஞ்சமா இருக்கணும், எப்பவும் திட்ட தெளிவா இருந்துட்டோம்னா சொல்லி முடிஞ்சது. ஆமா அப்படி இல்ல, நேரடியாக நேரடியாகவே பேசிவிட்டால் உண்மையிலேயே அந்த நட்புக்கு ஒரு வலு இருக்குது. அப்படி இல்ல தானே, வெளிநாடுகளில எல்லாம் வெளிவேசமா தானே நட்பா இருக்கு. இங்கத்த நட்பை நாங்க பாக்குறோம். இப்ப 4 மாதத்துக்கு ஒரு நட்பு நல்லா ஒட்டும் எங்களோட தங்களோட தேவைகள் காட்டி. அதுக்கு பிறகு நான் 5வது மாதம் பார்த்தா தனக்கு வேறு ஆக்கள் கிடைச்சிட்டது அல்லது திடீர்னு கதைக்காமே நிற்பாரு. ஏன் கதைக்கல என்ன இது எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அதுபோல நாங்க கோயில காணிக்கும் ஹலோ என்ன நீங்க நீண்ட காலம் பேசல, ஓ எல்லாரும் இப்ப பிஸி தானே, இப்ப எல்லாருமே என்ன சொல்லுவேன் நாங்க எல்லாரும் பிஸி தானேன்ற மாதிரி அப்படியே போடும். அப்ப இப்ப அவர் ஏன் கதைக்காம இருக்கிறாருன்றதும் எனக்கு தெரியாது. அடுத்தது அதுவும் ஒரு நட்பாக அப்படியே போகட்டும், நல்ல ஒரு விடயமாக இருக்கட்டும் என்று நினைத்து கொள்றது தன்மையும் இருக்கிறது. ஆமா அப்படி பாக்கல நாங்க உண்மையாகவே இப்ப தாயத்துல நாங்கள் நீங்க சொன்ன மாதிரி ஒரு கூட்டு குடும்பம், அதாவது ஒற்றுமையை வளர்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில அன்பை மட்டும் நாங்கள் விதைச்சு வாழ்ந்தது உண்மை. ஆனா புலம்பெயர்ந்த சூழலில் அந்த அன்பையே பிரிக்கக்கூடிய அளவுக்கு நட்புகளோ மற்றவர்களோ இருக்கிறார்கள். அப்ப ஏன் அந்த அன்பை நான் போய் கூட வேணும்? இப்ப இதுல ஒரு ஆள் சொன்னார், இப்ப நேவிசகா சொன்னா இப்ப நான் ஒரு ஆளோட நட்பா இருக்கணும்டா, அந்த நண்பியோட வேறு ஆக்களின் நட்பா இருந்தா நான் நட்பா இருக்கிறதோ அவருக்கு பிடிக்கலையா அவர் கதைகளை சொல்லி விடுறாண்டா. அப்ப ஏன் அந்த அப்படியான நட்புகள் எல்லாம் வாழ்க்கையில தேவை என்ற ஒரு கேள்வியும் எங்களுக்குள்ள எழுகிறது. எப்போதுமே அந்த அதாவது பிரச்சனை வந்தா தான் எங்களுக்கு அதுல ஒரு தெளிவு இருக்குமோ. வாழ்க்கையிலும் அப்படித்தானே, வீட்டில ஒரு சின்ன ஒரு பிரச்சனை நடக்கன்னு வந்தா பிறகு மீண்டும் நாங்கள் நினைப்போம், ஓ அது சரியா தானே நான் செய்திருக்கோம், அது நான் பிள்ளையா செய்துட்டேனே என்று எங்களை ஃபீல் பண்ண வைக்கக்கூடியதா வாழ்க்கை இருக்கும். அது காரணம் வீட்டு உறவுகள் இன்றைக்கு ஒரு நாள் ஒட்டி கொண்டுதான் இருப்போம். ஆனா வெளி உறவுகளோட வரைக்குள்ள அது இன்னொரு நட்பு என்று இருந்தாலும் இன்னொரு பக்கமாக இருக்கும். சில பேர் வீட்டை பழகி நல்ல நட்புகளாக இருந்தவர்களும் இருக்கிறார்கள், அவர்களை நாங்க மறக்கவே முடியாது, என்ன சந்தோஷமா இருக்கும். அதே நேரம் ஒரு கலைச்சு ஒரு சோபால இருந்தோண்டோ ஹலோ என்ன நீண்ட காலம் நீங்க பேசல, அவர் ஆசையா இருக்கும், அது தேடும் எங்களுக்கு அந்த நட்பை, ஏதோ ஒரு உறவை தேடுற மாதிரி தேடும். ஏனண்டா அவர் சில நேரம் என்னுடைய கவலைகளும் தீரும். அந்த நேரம் கலகலப்பா பேசல உண்மையிலேயே எனக்கு அப்படியான ஒரு உணர்வு இருக்கிறது. மற்றவைக்கும் இருக்குமா தெரியாது. சில நேரம் நிறைய வேலைகள் பாலுகள் அல்லது மைண்டுகள் ஒரு ரிலாக்ஸ் இல்லாட்டி ஓடி சோபாவில இருந்து கொண்டு யார் எங்களுக்கு ஒத்தடமாக இருக்கிற நட்புகளோ அவர்களோட பேசிக்கொள்ள வேணும் போது இருக்கும். இங்கே இருந்து கனடாவுக்கும் எடுப்போம், அமெரிக்காவுக்கும் எடுப்போம், ஏதோ ஒரே நேரங்களில அந்த பேசிக்கொள்ள வேணும். அப்புறம் கதைச்சோனாக இப்ப நல்லா இருக்கு, ஒரு ஔடதம் மாதிரி உங்களோட வார்த்தைகள் இருந்தது என்று சொல்லுவாங்க. அப்ப அப்படித்தான் எங்களோட வாழ்க்கையில நட்பு வேணும். என்ன சில நேரம் தெரியாத தெரிஞ்சு கொள்ள, புரியாததை புரிஞ்சு கொள்ள, அல்ல சில நேரம் சோர்வாயே இருந்துட்டோம், ஏன் இதுக்கெல்லாம் ஏன் கவலைப்படுறீங்க, நாளைக்கு இதெல்லாம் விடிஞ்ச உடனே எல்லாம் சுமூகமா தீரும் என்ற சுற்றிலான சபை பண்ணி இருப்பார்கள் இனி இல்லைன்ற கவலையில. அப்ப அவர்களுக்கு எல்லாம் ஒரு ஒத்தடமாக இருக்கணும். எப்பவுமே ஒரு நட்பு சரி, உறவுகள் சரி, ஒருவருக்கு ஒருவர் அணைஞ்சு நடக்கும் போது அதுல இருக்கிற இன்பம் ஒரு தனி ரகமாகத்தான் இருக்கும். அதுக்காக சண்டை வராது கண்டு இல்லை, சண்டைகளும் வரும் தானே, அந்தந்த நேரம் உணர்ச்சி தானே மனிதன் நிலையில. அதே நேரம் இந்த கருத்தை பரிமாற புலம்பெயர்ந்த சூழலில் இந்த நட்புகள் வலுவாக இருக்க வேண்டும். என்னால் இப்ப ஒரு கருத்து பரிமாற எல்லாருக்குமே சந்தேகம் வரும். இப்ப ஒரு நண்பி ஒரு கவிதையை எழுதிட்டு நான் நாளை வாசிக்க போறேன், சரியா ஒருக்கா பாருங்கோ என்று கேட்டால் நான் மாட்டேன் என்று சொல்றது, ஒருக்கா நீங்க வாசிங்க சரி என்று போட்டு அதுல உள்ள பிள்ளைகளையும் திருத்தி நாங்கள் கொடுக்குறோம். அப்ப அவாக்குன்னு தேவையா இருக்கு. நான் என்ன அதோட எனக்கும் சில நேரம் நான் இப்ப 2 எழுதினேன் நல்லா இருக்கா என்று வாசிச்சு காட்ட ஒரு நட்பு தேவையா இருக்கும். ஏனென்று கேட்டா ஏன் அது நீங்களாயே இருக்கலாம், அப்படியும் அதுவும் பிள்ளை என்று சொல்றேன். ஏனென்றால் ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமையா பார்த்துதான் அடுத்த சந்ததி எங்களை போல ஒரு நட்பு தேவை என்றது இருக்கும். இல்லாவிட்டால் எனக்கு ஒரு நட்பு 2 நட்பு 3 நட்போட மட்டும் இருக்கிறவர்கள் பிள்ளைகள் எல்லாம் பொறிச்சோடி போவார்கள். ஏனென்று கேட்டா நாளைக்கு நாங்க இறந்துடுவோம். அந்த குழந்தைகளுக்கான நட்பு தேவை. நான் இறுதி காலங்கள்லயே நினைக்கிறேன், இப்ப ஏன் இதை கொண்டு வந்த நானடா
எங்கட சூழல்ல வந்து 10 ஃபேமிலி தான் இங்க இருந்தவர்கள். அவர்கள் திருமணமாகி அந்த பிள்ளைகள் போய் ஒரு 6 ஃபேமிலிக்குள்ளதான் இருக்கிறார்கள். அப்ப நான் நினைக்கிறேன் இவங்களோட அந்த ஊர்வட்டமே குறைஞ்சு போகுது. எதிர்கால சந்ததியே இல்லை. அப்ப நான் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிற உறவுகளுக்குள்ள போய் நாங்கள் இனி அங்கால இறுதிக்காரங்கள் அப்படி இருந்தா அவைகளோட சேர்ந்து நல்ல கோவில் இருக்கும், இது இருக்கும், சேர்ந்து அழகலாம், ஆசிரியர் குடும்பம்லாம் இருக்கும். அப்படி வந்து எனக்கு ஒரு மன ஆசை வருது. அப்ப நாங்கள் அங்கால போய் எங்கேன் வீடுகள் எடுத்து இருக்கலாமே என்று ஒரு ஏக்கம் இருக்குது. ஏன்னா அந்த தூர இல்லையே உறவுகள் இது. நாங்கள் அதே மாதிரி நாங்கள் இப்ப இந்த வீட்டுல வந்து 24 வருடம் இதுக்குள்ள தமிழ் குடும்பமே இல்ல, தமிழ் குடும்பம் இல்ல. ஆனாலும் நாங்கள் சந்தோஷமா நல்லா எங்களுக்கு நல்ல சின்ன பக்கத்துல இருக்கிறார்கள் வெள்ளக்காரர்கள் தான். எனக்கு அம்மா மாதிரி தான் அவர்களும். என்ன பிரச்சனை என்றாலும் அவர்களோட போய் கதைப்பெண் என்னென்றாலும் சொல்லுவார். அவர்களும் என்ன காணையில் என்றாலும் பெல் அடிச்சு கேட்பார்கள், எங்க அம்மா சுகம் இல்லையோ, என்ன அம்மாவை காணையில் என்று பிள்ளைகிட்ட கேட்பார்கள். நாங்கள் அங்க போகும் பொழுது பிள்ளைக்கு என்ன வந்து எதுவும் கேட்பார்கள். அப்படியெல்லாம் 2 போட்டு தான் போவார்கள். அப்படியெல்லாம் அப்ப ஆக்கள் இல்லையென்று சொல்ல இல்லாதானே இங்க வெளிநாடுகள். ஆமா, நீங்க சொன்ன மாதிரி இப்ப எங்களுக்கு மேல் வீடு கீழ் வீடு அவியால் எல்லாம் நல்ல நட்பா இருக்கணும். அவர்கள் முக்கியமா இருக்கணும். ஆனால் வந்து அது சரி. ஆனா வந்து இப்ப ஒரு அயலவர்களுடைய நட்பு வந்து அவர்களுடைய அந்தந்த நேரம் வந்துட்டு போடும். ஆனா எங்கட இதயபூர்வமாக அவர்களோட பகிர்ந்து கொள்ள இந்த மொழியும் ஒரு தடையாக எங்களுக்கு இருக்கு. அதனாலேயும் எங்களுக்கு தமிழ் உறவுகளை நாடுற போல இருக்கும். இன்றைக்கு நீங்க சொன்ன மாதிரி தமிழ் உறவுகளை விட வெள்ளக்கார உறவுகள் நிறைய எங்களுக்கு ஒரு திடீரென நான் இந்த இடத்துல நிக்கிறேன், கார் இல்லையோன்னு உடனே காரை கொண்டு வந்து எங்களை ஏற்றக்கூடிய அளவுக்கு கூட அவர்கள் இருக்கிறார்கள். நிச்சயம் அது அப்படியான உறவுகள் இருந்தால் வலுவாக இருக்கலாம். இது புது உறவுகளா இப்ப 4 பேர் ஒரு 10 வருஷம் இருக்குது, அப்புறம் அதுகள் இடம் மாறி போகுது. எங்கள் வீட்டு பக்கத்துல இருக்கிறவட்ட அந்த அம்மாவுடன் நாங்கள் தாயத்துக்கும் போது எங்க வீட்டு திறப்பே அவர்கிட்ட தான் கொடுத்துட்டு போவேன். ஆமா, அப்படித்தான் அவரும் தான் கொள்ளைக்கு போகும் பொழுது எல்லாம் டெலிபோன் நம்பர்ல இருந்து எல்லாம் மகளுடைய எல்லாம் தந்துட்டு எல்லாம் சொல்லிட்டு தான் போவார். அப்படித்தான் நாங்களும் அப்படி செய்திருக்கிறோம். போஸ்ட பாக்க என்னண்டா இந்த ஒரு நேரங்கள்ல அவை கெடுத்து இதெல்லாம். அதை விட நீங்க சொன்ன மாதிரி பூமரங்களுக்கு தண்ணி ஊத்தி விடுங்கோ, மேல் வீடு கீழ் வீடு எல்லாம் அப்படித்தான். அது ஒரு அந்யோன்யமா இருக்கும். நீண்ட காலம் இருக்கிறார்கள். எனக்கு எல்லாம் மேல் வீட்டு மனுஷன் நல்ல உதவி. எனக்கு அவ வருவா, சில நேரம் நான் சமைச்சு அவா கொடுப்பேன். அவா சில நேரம் இதை புதுசு செய்தா சாப்பிட்டு பேர கொண்டு வருவா. அதான் எங்களோட வாழ்க்கையில புலம்பெயர்ந்து வந்து விட்டால் ஐரோப்பிய உறவுகளை நாங்கள் அணைக்கணும். எங்களோட உறவுகளையும் அணைச்சு வாழ வேண்டிய தேவை இருக்கிறதாம். புரிதலும் உணர்தலும் சரியாக இருந்தால் அந்த நட்பு நிலைக்கும் என்றது எங்களோட ஒரு கருத்தாக இருக்கிறது. நட்பு வந்து தனியா இன்பத்துக்கு மட்டுமில்ல, ஆபத்து நேரங்களில கூட திடீரென வீட்டில ஒன்று நடந்துட்டு இருந்தாலும் சில நேரம் நட்பு உள்ளவர்கள் வந்து உதவி செய்வார்கள், உடனடியாக ஒரு பொருளை வாங்கி கொண்டு தருவார்கள். ஆகவே எப்போதுமே அவசரமாக அவர்களுக்கு தேவை. அதை விட நல்ல ஒரு சிந்தனை தெளிவு. கவலையில இருக்க என்ன செய்யறேன்னு தெரியாது, உடனே ஒரு ஆள் வந்து இல்ல நீங்க கவலைப்படாதீங்க, இதுக்கு இன்னும் வழி இருக்குது என்று சொல்லிக்குள்ள வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அது வெளியாளுன்னு சொல்லலாம். ஆனா நட்பாக இருக்கிறவர்கள் கட்டாயமாக அவர்களுக்கு தட்டி கொடுக்கணும், அல்லது தட்டி அவர்களை உயர்த்தி வைக்கணும் என்று நினைச்சு கொண்டார்கள். அடுத்தது நாங்கள் சாதிக்க வேணும் என்று ஒரு காலம் நினைக்க வேண்டாம். சில நேரம் ஒரு தளத்திலேயோ ஒரு இடத்துல மோதல் வந்துடும். ஆனா பேருந்து காலம் போக நாங்கள் அதை உணர்ந்து கொள்ளைக்குள்ள வந்து அது சாதனை என்று எடுக்க கூடாது. அந்த நேரத்துல வந்த குமரர்கள் தானே என்று எடுத்துக்கொண்டு ஓகே ஒட்டாட்டியும் அமைதியாக இருந்து அதற்காக என் கதைக்காம இருக்க வேணும் என்ற ஒரு கேள்வியும் இருக்கு. அந்தந்த நேரங்களில கதைகள் வந்தா கதைச்சு கொள்ளலாம் என்ற ஒரு நிலையும் இருக்கிறதான். ஆனாலும் நீங்கள் அளவோட பழகிறது எப்போதுமே சிறப்பு. அந்த அளவு எவை என்றது அது எப்படி அளவுன்றது இவைக்கு தெரியாது. ஆனா நீங்கள் உங்களோட மனங்களில் ஒரு அளவு இருந்தால் அந்த அளவோட நீங்கள் எடுத்துக்கொண்டு வாழ்ந்தால் உண்மையிலேயே அந்த நட்பு நிலைக்கும் என்பதுதான் என்னுடைய ஒரு கருத்தாகவும் இருக்கிறது. அடுத்தது இனியர் இவர் எமக்கு இன்னாயாம் என்று புனையினும் புல் என்னும் நட்பு. அதாவது எப்படி பார்க்கிறோம்டா, நாங்கள் இருவரும் அன்புடையோர் என்று ஒருவர் புகழ்ந்தாலும் அந்த புல் போன்ற சிறிதாக அந்த அன்பு இருந்தாலும் நீங்கள் ஆலமரமான பெரிய அன்பு அவர்களுக்குள் இருக்கிறது என்பதை நினைத்து கொண்டால் அன்பு
எப்போதுமே அகிலத்தை ஆளக்கூடியது. அந்த அன்பும் இந்த நட்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. சரி, தவறுகள் எல்லாரும் தானே செய்கிறது. இன்றோடு அப்படி தவறுகள் செய்தவர்களையாவது நீங்கள் உங்களோட மனதிலேயே ஓகே அவர் தவறு செய்தார் என்றதை உங்களோட மனதில மன்னித்து கொண்டு நல்ல செயற்பாடுகள், நல்ல எண்ணங்கள், நல்ல பதிவுகளை அவர்களிடமிருந்து எதிர்பாருங்கள். நிச்சயம் அந்த ஒரு நட்பு என்றோ ஒரு நாள் அது சில நேரம் அது தவறாக இருந்தாலும் உங்களோட பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். ஆகவே புரிதலும் உணர்தலும் தான் வாழ்க்கை. அதாவது இதயத்தில அன்பென்றால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இருப்பதுதான் சிறப்பு. அதுபோலதான் கணவன் மனைவிக்கிடையிலும் எத்தனையோ மோதல்கள் வரும். அதனால நான் இனி கதைக்கிறேல என்று இருக்கக்கூடாது. அது மீண்டும் அதை ஒட்ட வேண்டிய தேவை வரும். இவர் இப்படி சொல்லிக்கிட்டார், எங்களுடைய அக்கள் இழுத்து இப்படி பேசிக்கிட்டார் என்றெல்லாம் கதைப்பாம். ஆனா மீண்டும் நாங்கள் அந்த உறவுகளோட தான் சந்திக்க போறோம், வாழ போறோம். ஏன் வெறுப்பு பகை என்று இருந்தவன்டா அது நித்தம் பகை முத்தம் சலிச்சு போம். அவரை கண்டோடனே இவைக்கு சின்னமாகவே இருக்கக்கூடிய வாழ்க்கை வந்துடும். அப்படி சினம் பகை ஒன்றையும் மனதுக்கு எடுக்காதுங்க. எல்லாரும் உறவுகள் தான், எல்லாரும் வாழத்தான் பிறந்தவர்கள், எல்லாரும் நல்ல நண்பர்களாக இருக்க வேண்டும் என்ற யாது மூரே யாவரும் கேளிரண்டு கணியன் பூங்கொண்டனா சொன்னார். அப்படி பார்க்க எல்லோரும் எங்கள் சொந்தம் தான், எல்லோரும் எங்கள் ஊரவர் தான், எல்லோரும் எங்கள் நட்பு தான் என்று நினைத்தோம் என்றால் வாழ்க்கை யோ யோ என்று ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு நம்ம நல்ல தளங்களில நல்ல உறவுகளோட சந்திக்கிறோம். அவை நல்ல உறவுகளாகவே எல்லோரும் இருப்போம் என்றதையும் கூறிக்கொண்டு இதுவரை நேரம் தொழில்நுட்பத்தில இருந்து எனக்கு உதவி செய்த செல்வி நித்யானந்தனுக்கு மிகச் சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு அதிபர் நடாமோனுக்கு நன்றி தெரிவித்து வாணிமோகனுக்கு நன்றி தெரிவித்து எனது நேரத்தையும் மாற்றி தந்தமைக்கு உண்மையிலேயே மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி 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 நன்றி. இதுவரை நேரமும் இணைந்து சிறப்பித்த அனைவருக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்து குடும்ப நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி சென்ற நகுலா சிவநாதனுக்கு நன்றியினை தெரிவித்து மீண்டும் நாளைய தினம் சந்தித்துக் கொள்கிறேன். நன்றி அன்பு உறவுகளே. இதுவரையும் காலையிலிருந்து என்னுடன் தொழில்நுட்பத்தில் நான் அவருக்கு உதவியாக இருந்தாலும் நேவிசக்கா உலக நேரமும் என்னுடன் இருந்திருக்கிறார். அவருக்கு மிக சிறப்பான நன்றிகளும் பாராட்டுகளும் அக்கா. ராகினி ஜெயாக்கா உங்கள் எல்லோருக்குமே நன்றி தினை தெரிவித்து மீண்டும் நாளைய தினம் சந்தித்துக் கொள்கிறேன். நன்றி அன்பு உறவுகளே. நன்றி, வணக்கம். வணக்கம். வாணி வரே இல்ல போல இடக்கு நாளைக்கு வாணி நிக்குமா இல்லது நீங்களா? இல்ல இல்ல வாணி வருவேன். வாணி எங்கேயோ அவசரமாக வெளியில் செல்ல உண்டப்பல நான் இருந்தேன். கலகலப்பா போய்கொண்டிருந்தது இன்னைக்கு கலகலப்பா போய்கொண்டிருந்தது. அதான் இப்ப கடைசி நேரத்துல இன்னும் வாணிய காலையில சோமிலியான்னு கேட்டு கலகலப்பா போயிட்டா சூடு பிடிச்சு போயிட்டோம். ஆமா, சூடு பிடிச்ச என்ன கலகலப்பா போச்சு. வாணி அப்போதான் நாங்கள் 2 நிமிஷம் கதைக்க சொல்லி தமிழக்கா வந்து கேட்டு அவருடைய அன்புக்கு நாங்க இன்னைக்கு 2 தரம் நேவிசக்காவை அவுட் ஆக்கி நகுலவதிய 2 தரம் அவுட் ஆக்கி என்ன ஒரு தேவிசக்கா ஒருக்கா ஓகே ஒரு கிட்ட வந்துட்டார். சரி, ஒருக்கா அவுட் ஆக்கி பிறகு சரஸ்வதி பாஸ்கரன் அவர்கள் வந்து அவரும் இல்லையன்னு சொல்லி போட்டு 2 தரம் கொடுத்து 2 தரம் சரி. அப்ப எல்லாரும் பல்லு கொடுத்து அடி வாங்கிருக்கணும். கலகலப்பா போச்சுன்னு சொல்றதுதான். கலகலப்பா போச்சு. அப்படித்தான் இருக்கும். முகத்தை காட்டுங்க வாணி, உங்களோட முகத்தை காட்டுங்க. அது சரி, பாக்காத முகம் தானே. உணர்வா இருக்கு வாணி. என்னென்ன இனிய நாளாக மலர்ந்த நாள் இனிய நாளாகவே இருக்கும். காட்டுங்க முகத்தை. அவர் பிஸியா இருக்கிறாவாக்கும் பரவாயில்ல. நன்றி. என்ன தலைப்பு என்ன வாணி, என்ன தலைப்பா வந்தது? மோகனை போட்டு நீங்க கவனிக்கல. அப்ப இல்ல நட்பு 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 வாணி. அதாவது இன்றைக்கு அந்த நட்புகள் வந்து குறைந்து கொண்டு போகுது. ஏன் குறைந்து கொண்டு போகுது? காலச்சூழலா அல்லது போட்டு போறாங்க சூழ்நிலையா? உப்பு சாப்பிடுவதாலா வாணி? உப்பு சாப்பிடுவதாலா உரப்பு சாப்பிடுவதாலா நட்பு இப்பொழுது அதுக்கு கொழுப்பு கூடுதா அல்லது காரம் கூடி எரிஞ்சு விழுகிறதா? பணம் கூடுது. அதுவும் அதுதான் காரணம். மற்ற போட்டு போறான் பிள்ளைகளுக்கு. இப்ப இங்க பார்த்தா என்ன பொறுத்தவரையில
பிள்ளைகள் பக்கமாக அந்த பெற்றோருக்கு இடையில பிள்ளைகள் பாவம் நான் அந்த கேள்விக்கு மறுமொழி சொல்லல. செல்வி நித்யானந்தன் ஆர்வமா இருந்திருப்பீங்க. என்ன விட வச்சிருக்க வாணி ஒரு வாணி ரஷ்யாவையா சொன்னீங்க? என்ன கேள்வி? அப்போது நான் ஒரு கேள்வி கேட்டேன். எது ரஷ்யாவா? இல்ல இல்ல அப்போது ஒரு கேள்வி ஜெர்மனியில கேட்டேன். இருக்குதா? ஜெர்மனியில ஜெர்மனில ராம் இருக்குது, ஜெர்மனி இல்ல. என்ன கேள்வி கேட்டீங்க? வாணி ஐரோப்பாவில இல்ல இல்ல உலகத்திலேயே அதுதான். ஆனா ஐரோப்பாவில தான் அது இருக்குது. உலகத்திலே மிக நீண்ட ட்ராம் உள்ள நாடு இது. நான் சீனாவில ஜப்பான்ல இருக்கிறது தான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இருக்கிறது அப்படியே நான் தெரியும். லண்டன்ல இப்ப வந்திருக்குது குளைடன் பக்கம். அது எது எது துபாய் ஓ, துபாய் புரோய் தானா? துபாய் இந்த ஐரோப்பாவே. ஐரோப்பாவில தான் நான் அதை ஐரோப்பாண்டா சரி விடியா சொல்லுறேன். நீங்க வேற யாருமே எதுவும் சொல்ல போறீங்களா? இல்ல இல்ல எந்த நாட்டிலயா? பொது அறிவு கேள்வியா போடுவோம். என்னன்னா ஆஸ்திரியாவு? பிரான்ஸ் இல்ல. ஆஸ்திரியா பிரான்ஸ்லயா இருக்கிறேன். இல்ல 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 ஆஸ்திரேலியா இல்லையம்மா. அது இல்ல என்னன்னா இல்ல ஆஸ்திரியாண்டு ஆஸ்திரியாவும் இல்ல. ஆஸ்திரியா சின்ன நகர் தானே. சின்ன ஒரு நாடு பெல்ஜியம். பெல்ஜியம் பெல்ஜியத்திலேயே ஓடுது. ஆமா ஆமா நேற்று தான் அந்த தகவல் போட்டிருந்தேன்னா நான் டாக்டர்கிட்ட வாசிச்சிருந்தேன். ஆமா அது பெல்ஜியத்துல தான் மிக நீண்ட தூரம் பயணிக்கக்கூடிய ட்ராம். இங்க வந்து இருக்குது ஜெர்மனில. நான் நீண்ட தூரம் இல்ல, ஒரு குறைஞ்சது 20 கிலோமீட்டர் அதுக்குள்ளதான் இங்க டாட்மண்டுக்குள்ள இருக்குது. இப்ப புதுசாக ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுதான் நீண்ட தூரம் பயணிக்கிற நீண்ட தூரம் ஓடக்கூடியது ட்ராம். நீண்ட தூரம் ஓடாது இங்க ட்ராம்கள். ஆனா அது நீண்ட தூரம் ஓடுதுண்டா அதுக்கு இப்ப எல்லாம் நவீனம் தானே. அடுத்து அந்த சீனாவை என்ன சொன்னீங்க? சீனாவில வந்து நல்ல ஒரு இது என்னென்றால் அவைக்கு ஆங்கில மொழி பேசுறது